ரெக்கார்டிங் ஆன் பண்ணி பேசுவோம். ஸோ இந்த வருஷத்துல பாலாஜி சார் நீங்க ஆரம்பிச்சு வைங்க சார். ஆரம்பிச்சு வைங்க சார். அனைவருக்கும் 2024ஆம் ஆண்டுடைய முதல் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டினுடைய முதல் நாளில் கூட சட்ட போட்டித் தேர்வாளர்களுக்கு தொடர்ந்து பயிற்சிகளை அளிக்க வேண்டும், அவர்களுடைய லட்சியத்தை வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையிலே மூத்த வழக்கறிஞர் மன்னார்குடி சுவாமிநாதன் அண்ணன் அவர்களுடைய நல்லாசியுடன் இந்த பயிற்சி வகுப்பு என்று துவங்கப்படுகிறது. இந்த சட்ட போட்டித் தேர்வாளர்கள் அனைவரும் இதுபோன்று ஓய்வு நாளில் கூட, அதுவும் புத்தாண்டின் முதல் நாளில் கூட அந்த எடுத்த பணியை சீராக சிறப்பாக செய்திட வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு சுகுணா லா அகாடமியுடைய அந்த முயற்சிக்கு பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அதுவும் மூத்த வழக்கறிஞர் சுவாமிநாதன் அண்ணனுடைய ஒரு வார்த்தைகளும் உங்களை அந்த போட்டித் தேர்விலே வெற்றி பெறுவதற்கு உண்டான ஒரு அடிப்படையை உண்டாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த இணைய வழி பயிற்சி வகுப்பிலே நம்முடன் கலந்து கொண்டிருக்கின்ற திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் லாயர்ஸ் அசோசியேஷனுக்கும் திரு சட்ட விழிப்புணர்வு மையத்திற்கும் சுகுணா லா கம்பெனியுடைய நிறுவனர் சுரேஷ் சார் அவர்களுக்கும் மூத்த வழக்கறிஞர் அண்ணன் சுவாமிநாதன் சார் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பார்ட்டிசிபென்ட் ப்ளீஸ் உங்க மைக் எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸா டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்புறம் குரூப்ல இருந்து அப்புறம் நாங்க உங்களை வெளியே ஏற்றக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். ஸோ ப்ளீஸ் அஷ்யூர் தட் while you are joining your mic is muted-ஆங்கிறத நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. கிளாஸ்ல டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. அதை நீங்க கடைபிடிங்க. நம்ம இப்ப நேரா என்னோட வருஷத்துல முதல் நாளா இருக்கு, 2 நிமிஷம் நீங்க சரிங்க. பார்ட்டிசிபென்ட்டே பேச சொல்லுவோனே. ஆனா ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு 3 செஷன் ஆரம்பிப்போம்னு சொல்லி ஆரம்பிச்சு ஆக்சுவலா 4 o'clock நம்ம அருண்குமார் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஒன்று போட்டோம். ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. சரி, அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அருண் வந்து ஏற்கனவே இந்த டிகேஜி இன்டர்வியூ எல்லாத்துலயுமே ஆரம்பத்துல இருந்து ஒரு சின்சியரா பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால அவருடைய அனுபவங்களை அவர் கொண்டு போயிட்டு இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. ஸோ அவரை நம்ம இந்த நேரத்துல பேச கூப்பிடலான்னு நினைக்கிறேங்க. அருண் வாங்க, ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சார் வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். சார் எப்போதுமே நம்ம சுவாமிநாதன் சார் வந்து சுகுணா லா அகாடமியில ஒரு முக்கியமான அங்கம். நான் கடந்த 2019 இருந்து இவ்வளவு தூரம் நமக்கு சட்டத்துல கிரிமினல் லா சைடு தெரியுதுன்னா சாரோட பங்களிப்பு இல்லாம நம்ம சொல்லிக்கிற முடியாது. எப்பவுமே சார் வந்து வருஷத்தின் கடைசி நாள்லயும் சாரோட கிளாஸ் இருக்கும், வருஷத்தின் முதல் நாள்லயும் சாரோட கிளாஸ் இருக்கும். இன்னைக்கு அந்த வகையில சாரோட கிளாஸ் இன்னைக்கு முதல்ல இந்த வருஷத்தை இனிதான் ஆரம்பிக்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான தருணங்க சார். சாருக்கு மிக்க நன்றி சுவாமிநாதன் சாருக்கு சார். சார் அவங்க என்ன சொல்றேன்னு தெரில. இன்னைக்கு நான் கிளாஸ்ல சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ப்ராக்டிஸ்ல இருந்தா கூட நமக்கு தெரியாத விஷயங்கள் சார் வந்து சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அது நம்ம பிகினர்ஸா இருக்கவங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி, தங்க சுரங்கத்தில் கிடைக்கிற பொக்கிஷம் போல அதை இருக பற்றி நம்ம வாழ்க்கையில அதை பயன்படுத்திக்கணும். சார் எப்போதுமே சொல்லுவாங்க, விழித்து கொண்டிருக்கும் போதெல்லாம் படித்து கொண்டிருக்கணும்னு. இன்னைக்கு இந்த வருஷத்துல ஆரம்பிச்சிட்டோம் படிக்கிறதுக்கு. சார் வந்து வகுப்பை தொடங்கணும் தன்மட கேட்டுக்கணும். நன்றி நன்றி. இன்னும் ஒரு ஸ்பீக்கர் அவங்க தீபதர்ஷினி பேசலாமாமா? ஃப்ரீயா இருக்கீங்களா?
ஏன்னா உங்களுடைய அனுபவம் ரொம்ப முக்கியம். கண்டினியூஸா இப்ப எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரீங்க. தீபதர்ஷினி வாங்கம்மா. ஓகே, தீபதர்ஷினி சரி. வெளியில ஏதோ டிராவல் எதுவும் இருக்கலாம். சரி, நான் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். திடீர்னு கூப்பிடுறதுல ஒரு சின்ன ட்ரபிள் இருக்கு. சரி, டியர் பார்ட்டிசிபென்ட், இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் 8 மாசம்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆகுறீங்களோ இல்லையோ, ஒரு நல்ல மிகச்சிறந்த வழக்கறிஞர்களா வர்றதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு உங்க கண் முன்னே இருக்கு. நல்லா பயன்படுத்திக்கோங்க. படிக்காம கண்டிப்பா வர முடியாது. நிறைய எக்ஸாம்ஸ் இப்ப திடீர்னு வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு ஆள் ரெக்ரூட் பண்ணாங்க. அதுல அவங்க பூரணி வடிவேல் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அதுல செலக்ட் ஆனாங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு அவென்யூ ஓப்பன் ஆயிட்டே இருக்கும். கோர்ட்ல போய் தான் ஆர்கியூ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமலும் சில நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க லா படிக்கிறது எந்த விதத்துலயும் உங்களுக்கு குறைஞ்சிட போறது இல்ல. நீங்க நல்ல இந்த மாதிரி கிளாஸஸ் அட்டன் பண்றது உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கும். அருண் சொன்னது போல. ஐ திங்க் அண்ணா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நினைக்கிறீங்களா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாமா தம்பி? அண்ணே பண்ணிடலாம். அண்ணா பண்ணிடலாம். அண்ணே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அண்ணே. சரி. அருண் சார் எந்த ஊர்ல இருக்காரு? அருண் பரமக்குடியில இருக்காப்லங்கண்ணே. பரமக்குடியில ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அண்ணே அருண் நம்ம இந்த டிசிஜி இன்டர்வியூ பாண்டிச்சேரி அட்டன் ஆமா பண்ணாங்க ஆமா ஒரு ஆமா போஸ்ட்டுக்கு. சார். கேண்டிடேட். சரிங்க, நல்ல மார்க்கும் அதுல கிடைச்சது அவருக்கு. இன்னொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்காப்ல. கண்டினியூஸா கிளியர் ஆகிட்டே வருது எல்லாம். இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் பாசிட்டிவா. சரிங்க. அன்பு எளிமைய நண்பர்களே, புத்தாண்டு துவக்கத்தில் இன்றைய தினத்தில் நாம் உங்களை தாமதமாக சந்திப்பதற்கு முதலில் என்னுடைய மன்னிப்புதனை கோருகிறேன். கம்ப்யூட்டரில் சில கோளாறுகள் காரணமாக எங்களால் நிவர்த்தி செய்ய இயலாத நிலையில் இன்று என்னுடைய அலைபேசி மூலமாகவே வகுப்பை தொடர வேண்டிய நிலையில் இருக்கிறேன். சென்ற வகுப்பில் நாம் எடுக்கும்போது இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய 2023 ஆண்டு வந்த ஒரு சில தீர்ப்புகளை உங்கள் முன்னால் சொல்லி சென்று விட்டு, இன்றைய தினத்தில் நாம் அடுத்த வகுப்பில் உயர் நீதிமன்றத்தினுள் சொல்லப்பட்டுள்ள முக்கிய தீர்ப்புகள் வாயிலாக உங்களை சந்திக்கிறோம் என்று சொல்லி சென்றோம். அந்த வகையில் நாம் இந்த வகுப்பை 31ஆம் தேதி நடத்துவதாக இருந்தோம். நானும் சுரேஷும் கலந்து பேசி அந்த வகுப்பை இன்றைய தினத்தில் மாற்றி இன்று துவங்குகிறோம். என்னுடைய நண்பர் சுரேஷை பொறுத்தவரையில் இந்த சுகுணா லா அகாடமியை பல ஆண்டுகளாக தன்னுடைய இடைவிடாத அயராத பணியினாலும் தன்னுடைய அன்பாலும் பாசத்தாலும் எண்ணற்றோர்களை போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் தேர்வு எழுதுவது முதல் அவர்களுக்கு ரிசல்ட் வந்து அவங்க ஈகரா இருக்காங்களோ இல்லையோ, இவர் ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி இன்டர்வியூ போயிட்டு வர வரைக்கும் அந்த மாதிரி பரிதவித்துக் கொண்டிருப்பார். அவருடைய பழகியவர்களுக்கு தான் அவரை பற்றி தெரியும். அந்த வகையிலே நமக்கு முன்னாள் நீதிபதியாக இருக்கிற தம்பி அருண் துவக்க உரையாற்றி சென்றிருக்கிறார். நான் ஏதோ புத்தகத்தில் படித்த நினைப்பு, பிளாட்டோ என்ற அறிஞன் கற்ற ஆசிரியர்களிடம் உங்களுடைய குழந்தைகளை ஒப்படைக்காதீர்கள், கற்றுக்கொண்டிருக்கும் ஆசிரியர்களிடம் உங்களுடைய குழந்தைகளை ஒப்படையுங்கள் என்ற ஒரு வாசகம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. சுரேஷும் அதுபோல டாக்டர் பட்டம் பெறுவதற்கான முயற்சியில் படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நல்ல நண்பரிடம் நிறைய பேர் தங்களை போட்டித் தேர்வுக்காக அணுகியிருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் சுகுணா லா அகாடமி என்பது எண்ணற்றோரை
உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு நல்ல நிறுவனமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வாய்ப்புகள் எப்பொழுதும் யாரையும் தேடி வருவதில்லை. வாய்ப்புகள் தேடி வந்தால் அவன் அதிர்ஷ்டசாலியாக இருப்பான். வாய்ப்பை நாம் தேடி சென்றால் நாம் புத்திசாலியாக இருப்போம். வாய்ப்பை நாம் உருவாக்கினால் திறமைசாலியாக இருப்போம். வாய்ப்பு கதவை தட்டுவது இல்லை. நீங்கள் தட்டுங்கள், வாய்ப்புகள் பதிலளிக்கும். நமக்கு பின்னால் இருப்பதையும் முன்னால் இருப்பதையும் நமக்குள் இருப்பதோடு ஒப்பிட்டால் அவை மிக சின்னஞ்சிறியவே என்றான் ஆலிவர் வெண்டல் ஹோம்ஸ் என்ற ஒரு அறிஞர். ஆக வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிற அதிர்ஷ்டசாலிகள் மத்தியில் சிறந்த வழக்குரைஞர்களாக தமிழகத்தின் பல பகுதிகளில் திகழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய தம்பிமார்கள், சகோதரர்கள் மத்தியில், சகோதரிகள் மத்தியில் இன்று எனக்கு வருடத்தினுடைய முதல் நாளில் ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிற சுகுணா லா அகாடமிக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பல வகுப்புகளில் சொல்வது உண்டு, ஒவ்வொரு தீர்ப்பையும் நாம் படிக்கிற போது நாம் ஒரு சிலவற்றை கற்றுக்கொள்கிறோம். பல விஷயங்கள் அந்த தீர்ப்புகளுக்குள் இருக்கிறதை படித்து பார்க்கிறோம். தீர்ப்புகளின் முன் தீர்ப்புகளின் வாயிலாகத்தான் எவ்வாறு வழக்கு நடத்துவது, எதை நீதிமன்றத்தில் சொல்வது, எதை நீதிமன்றத்தில் சொல்லக்கூடாது என்பதையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தற்போது ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்ற வருடத்தில் 2023 ஒன் மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் 362 வெளியான ஒரு தீர்ப்பை உங்கள் முன்னால் முதலில் உங்களுடைய மேலான பார்வைக்கு சமர்ப்பித்து என்னுடைய வகுப்பை துவங்கலாம் நினைக்கிறேன். 2023 ஒன் மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் பக்கம் 362 வந்த தீர்ப்பது. அந்த தீர்ப்பை வழங்கியவர் நாம் என்றென்றும் நெஞ்சம் மிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து தற்போது ஓய்வு பெற்று உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய PN பிரகாஷ் ஐயா அவர்கள் நீதியரசர் RM டீகாராமன் அவர்களுடன் இணைந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2023 ஒன் மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் பக்கம் 362 ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை தி போலீஸ் DSP திண்டிவனம் வெர்சஸ் கோவர்த்தனன் என்ற ஒரு தீர்ப்பை தந்தார். நான் இந்த தீர்ப்புக்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது. இந்த தீர்ப்பு வந்த பிறகு ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடத்திய வழக்கறிஞர் அலுவலகத்தில் என்னுடைய நண்பர் இள வழக்கறிஞராக பணியாற்றுகிறார். இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடத்தியவர் ஆளுமிக்க வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்த NT வானமாமலை அவர்களுடைய மாப்பிள்ளை, மூத்த வழக்கறிஞர். நீங்க பழைய ஜேர்னல்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற தீர்ப்புகளுக்கு பின்னால், அத்தனை தீர்ப்புகளுக்கும் பின்னாலும், அது குற்றவியல்ல வந்திருக்கிற தீர்ப்புகளுக்கு பின்னால் P. கோபிநாத் என்கிற வழக்கறிஞருடைய பெயர் இருக்கும். அந்த மூத்த வழக்கறிஞர் தான் இந்த வழக்கிலையும் வரார். இது என்னன்னா ஒரு ரெஃபர்டு ட்ரையல். நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி என்னை ஒரு சகோதரி தொடர்பு கொண்டார். அது என்றும் எப்பொழுதும் என்னோடு வகுப்புகள் சம்பந்தமாக ஒரு குருவாக நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரி. அவருடைய எடுத்தோடனே சொன்னார், சட்டங்கள் எல்லாம் மாறிவிட்டன, நீங்கள் விரைவில் புது சட்டங்களுக்கு வகுப்பெடுக்க வேண்டும், புது சட்டங்களுக்கு வகுப்பெடுக்கும் போது பழைய பிரிவுகளில் என்னென்ன பிரிவுகள் தற்போதுள்ள சட்டங்களில் இருக்கிறது என்பதையெல்லாம் எங்களுக்கு விளக்க வேண்டும் என்று சொன்னார். நான் கண்டிப்பாக எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் சட்டம் அமலுக்கு வந்த நாளிலிருந்து 3 வகுப்புகளை பொறுத்தவரையிலும் நல்ல வகுப்பை கொடுத்து விடுவோம் என்று ஒரு முடிவுக்கு வந்து விட்டோம். ஏனென்றால் இவர் பெரிய ஒன்றும் சேஞ்சஸ் எல்லாம் இல்லை, நாங்க பார்த்துட்டோம், ஓரளவு மேலோட்டமாக பார்த்திருக்கிறோம், இன்னும் முழுக்க உள்ள போகல.
இப்ப இபிசி புக் ஸ்டோர்ல அந்த 3 சட்டங்களுக்குமே நான் ஆரம்பத்திலேயே சொல்லுகிறேன். நேத்து ஒரு வின்டர் சேல்னு சொல்லி இந்த 3 பேராக்டையுமே இபிசி புக் ஸ்டோர்ல டெல்லியில அதுல வந்து எப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இபிசி புக் ஸ்டோர்ல போடுற அந்த பேராக்ட் 700 சொச்ச ரூபா 900 சொச்ச ரூபா போட்டு 20% டிஸ்கவுண்ட் போட்டு போட்டிருக்காங்க. வின்டர் சேல்னு 20% தள்ளுபடி பண்ணி அந்த புக்கை எல்லாருமே ரெஃபர் பண்ணீங்க. ஏன்னா நம்ம கமெண்ட்ரிஸ் இப்ப வாங்க முடியாது. ஏன்னா இப்போதைக்கு தற்போது கமெண்ட்ரிஸ்ல வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. இந்த 3 பேராக்டையும் இபிசி புக் ஸ்டோர்ல வாங்கிட்டோம்னா அதுல பழைய இருக்கிற ரூலிங் எடுத்து அந்த செக்ஷனுக்கு கீழே ரொம்ப அற்புதமாக ரிலே பண்ணுவாங்க. அதனால அந்த 3 புக்கையுமே வாங்கி கிரிமினல் சைட்ல வச்சுங்கிறத அவங்கள்ட்ட நான் என்னுடைய ரிக்வஸ்டா சொல்றேன். ஏன்னா நாங்க ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டோம். ஏற்கனவே புக் வந்து வாங்கி அதுல சில சேஞ்சஸ் இருக்குனாங்க, அதனால மாத்திட்டோம். இப்ப நான் சொல்ற இந்த தீர்ப்பு அற்புதமான தீர்ப்பு. எப்படின்னு சொன்னோம்னா 3 பேர் இறந்து விடுகிறார்கள். 3 பேர் இறக்குறாங்க. அந்த 3 பேர் ஒரே வீட்டுல அப்பா, அம்மா, ஒரு சகோதரன் 3 பேர் இறக்குறாங்க. திண்டிவனத்துல 3 பேர் இறக்குறாங்க. அவருடைய இறந்தவருடைய உடன் பிறந்த சகோதரன் கௌதமன் ஒருத்தர் இறந்துறாரு. அவருடைய உடன் பிறந்த சகோதரர் கோவர்த்தனன் அப்படிங்கிறவர் தான் காவல் நிலையத்தில் சென்று புகார் கொடுக்கிறார். என்ன புகார் கொடுக்குறாருன்னா, அந்த மாதிரி வந்து நான் வீட்டுல படுத்திருந்தேன். எங்க அப்பா அம்மா இந்த ரூம்ல படுத்திருந்தாங்க. என் பிரதர் இந்த ஹால்ல படுத்திருந்தாரு. நான் தனியா ஒரு செப்பரேட் பர்சன்ல நான் படுத்திருந்தோம். நானும் என்னுடைய மனைவியும் படுத்திருந்தோம். அந்த மாதிரி படுத்திருந்தப்ப நைட் ஒரு சத்தம் கடிச்சு போய் பார்த்தா எங்க ரூம்ல என் தம்பி படுத்திருந்த ரூம்ல இருந்த அந்த ஏசியில தீ கருகி இருந்துச்சு. ஒரே புகையா இருந்துச்சு. நாங்க சத்தம் போட்டோம். அக்கம் பக்கத்துல உள்ளவங்கன்னா வந்து புகையை அணைச்சாங்க. புகையை அணைச்சு எல்லாரையும் பார்த்தா அங்க அதுபடியும் 3 பேரும் அந்த புகையில விழுந்து கிடந்தாங்க. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனோம். அந்த மாதிரி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவர் ஒரு புகார் கொடுப்பார். அந்த புகாரு தான் அந்த வழக்கினுடைய பேஸ். பிற்பாடு நம்ம போலீஸை பத்தி நாம சொல்ல வேண்டியதில்லை. நான் வந்து ரொம்ப அற்புதமா சில வழக்குகள் புலன் விசாரணை செய்வாங்க. சில வழக்குகள் அவங்களுக்கு வேண்டியதுல என்ன அவங்களுக்கே தெரிந்த காரணங்களுக்காக கேட்டா நாங்கள் வேலை பளுவில் இருக்கிறோம் அதுமாங்க டக்குன்னு என்ன பண்றாங்க, அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல, கோவர்த்தனையே அந்த கேஸ்ல அக்யூஸ் ஆகுறாங்க. யார? கோவர்த்தனை அக்யூஸ் ஆகுறாங்க. கோவர்த்தனை அக்யூஸ் ஆகிக்கிட்டு 2வது அக்யூஸா யார் ஆக்குறாங்கன்னா அவரோட ஒய்ஃப் ஆக்குறாங்க. 2வது அக்யூஸா யார் ஆக்குறாங்கன்னா கோவர்த்தனோட ஒய்ஃப் தீபக் காயத்ரி அப்படிங்கிறவங்கள 2வது அக்யூஸ் ஆக்கி, நல்லா கவனிக்கணும், சொத்து தகராறுல சம்பவ நாளில் அவருடைய 3வது அதாவது இறந்து போன கௌதமனுக்கும் கோவர்த்தனனுக்கும் சொத்து சம்பந்தமாக பிரச்சனை இருந்ததாகவும், அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுனால அவங்க அப்பா, அம்மா, சகோதரர் கௌதமன் 3 பேரையும் கொலை பண்ணணும்னு அவர் மனைவியும் கான்ஸ்பிரசி சதி செஞ்சதாகவும், அந்த சதி ஏற்பாட்டினுடைய விளைவாய் இந்த மாதிரி அவங்க தூங்கிட்டு இருக்கிற ரூம்ல பீர் பாட்டில்ல தெரிய வச்சு அதுல பெட்ரோல் அடைச்சி அந்த குண்டை வீசி அடிச்சிட்டதாகவும், அதனால வீட்டுல தீ பரவி 3 பேரும் இறந்து விட்டார்களும் வழக்க ஜோடிக்கிறாங்க. அதை எப்படி ஜோடிக்கிறாங்கன்னா, யார் புகார் கொடுக்க போனோம்னா அந்த கோவர்த்தனை பிஓட்ட அழைச்சு கொண்டு போய் விட்டு கோவர்த்தனை ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் கொடுக்கறதாகவும், பிஓட்ட அந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் பேர்ல 174 சிஆர்பிசிய திருநாட்டுல ஆல்டர் பண்றது மாதிரியும் கேஸ செட் பண்ணிடுறாங்க. இப்ப என்னுடைய சீனியர் பலமுறை சொல்லுவார், மென்மேலை சர்க்கம்ஸ்டன்சஸ் மே நாட் லை அப்படின்னு ஒரு சட்டத்துல ஒரு பழமொழி உண்டு. மென்மேலை சர்க்கம்ஸ்டன்சஸ் மே நாட் லை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஏன்னா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் பொய் சொல்லாது. மனிதர்கள் பொய் சொல்லலாம்.
இது எப்படின்னா இந்த வழக்குல கொஞ்சம் நீங்க இப்போ நான் சொல்ற விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜி வந்து எப்படி இந்த கேஸ ரெஃபர்டு ட்ரையல்னா தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு 2 பேருக்கும். தூக்கு தண்டனை கொடுத்தோட இல்லாம ஒருத்தர் 120B 302க்கு ஒரு டெத் ஹேங்கிங், 303 கவுண்ட்ஸுக்கு ஒரு டெத்து, 436க்கு லைஃப் 2 பேருக்கும். 34 அப்புறம் உள்ள எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் 4B பூந்தமல்லி வெடிகுண்டுகளுக்கான நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு கொடுத்த வழக்கு, தண்டனை கொடுத்த வழக்கு. இந்த வழக்குல எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணி வக்கீல் வாதம் பண்ணியிருக்கிறாங்க. கீழ்கோர்ட்ல திண்டிவனத்துல அருமையா ட்ரையல் நடத்திருக்கிறாரு. அங்க ட்ரையல் நடத்துற வக்கீல் எப்படி ட்ரையல் நடத்துறாருங்கிறத உங்களுக்கு நான் ஏன்னா வருடத்தினுடைய முதல் நாள் உங்களை எல்லாம் விழிப்புணர்ச்சி அடைய செய்ய வேண்டும். என்னுடைய தம்பிமார்களை, என்னுடைய தங்கைமார்களை, கிரிமினல் ட்ரையல் நடத்துறவங்கள என்னுடைய நோக்கமே அதான். இந்த மாதிரி ரூலிங்னா படிச்சா நீங்க எப்படி கேஸ் நடத்தலாங்கிறத தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு ஒரு உதாரணமான அந்த வழக்கம் முதல்ல என்று ஆரம்பிக்கிறேன். இந்த கேஸ்ல சார் ஃபர்ஸ்ட் ஒரு ஐஓ இருப்பார். அவர் பேரு PW 17 அப்படின்னு ஒரு சாட்சியை விசாரிப்பாங்க. அவர் பேர் சீனி பாபு. இந்த ஐஓ பேரு சீனி பாபு. அந்த ஐஓ என்ன பண்ணுவாரு, சம்பவ இடத்துக்கு உடனே ஃபர்ஸ்ட் அவர் தான் சம்பவ இடத்தை ரெஸ்ட் பண்ணி போவாரு. சம்பவ இடத்தை ரெஸ்ட் பண்ணி போய் அக்கரன்ஸ் பிளேஸுக்கு 6:30 மணிக்கு என்ன போயிடுவாரு. அப்சர்வேஷன் மேஜர் B16 ஒன்று மார்க் பண்ணுவாரு. 2 படம் போடுவாரு, 2 வரைபடம் போடுவாரு. அது 17, 18 மார்க் ஆகும். ஆறுமுகம், பரமதயாளன்னு 2 பேர் சாட்சி. அந்த சாட்சிகள் முன்னிலையில பார்வை மேஜர் தயார் பண்ணுவாங்க. அவரு போடுற அந்த பார்வை மகஜர்ல என்ன எழுதியிருக்கும்னா, அதுல எழுதியிருக்க அப்படியே பாக்குறோம் பாருங்க. அவர் ஒரு பார்வை மகஜர் போடுறாரு. அந்த பார்வை, ஏன்னா இந்த மாதிரி பேர்னிங் கேஸ்லன்னா பார்வை மகஜர் வெரி வெரி விட்டல் ரோல் பண்ணும். ஏன்னா குண்டு துகள்கள் அங்க இருக்கிறதா, இப்ப கண்ணாடி துகள்கள் அங்க இருக்கிறதா, வெடிச்ச திரி இருக்கிறதா, கரும்புகைகள் இருக்கிறதா, பெட்ரோலிய வாசனை வருகிறதா, வேற எது இதுனா வந்து வரணும். நல்ல ஐஓ வரதா அது மாதிரி எழுதுவாங்க. நான் ஏற்கனவே இது மாதிரி ஒரு கேஸ், புருஷனை பொண்டாட்டி தீ வச்சு ஊத்தின கேஸ் 2-3 கேஸ் நடத்திருக்கேன். அதுல தீ வச்சு கொளுத்தின கேஸ் நடத்திருக்கேன். அதுல ஒரு வாட்டி கணவனுக்கு அருகில் இருந்த டிவி வெடிச்சிருந்துச்சு. அதனால நான் இதுல ஐ எம் கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தட் ஃபீல்ட். இப்ப இந்த கேஸ்ல என்ன எழுதிருக்காங்க பாருங்க. அறையில் இருந்த இண்டோர் LGAC உருகி தொங்கியும் அறை தீயில் கருகி கரை பிடிந்து காணப்பட்டது. நல்லா வாசகத்தை கவனிக்கணும். என்ன சொல்றாங்க, அறையில் இருந்த இண்டோர் LGAC உருகி தொங்கியும் அறை தீயில் கருகி கரை பிடிந்து காணப்பட்டது. இதுல இப்ப நான் எதுக்கான்னு சொல்லனா, மனிதர்கள் பொய் சொல்லலாம், சர்க்கம்ஸ்டன்சஸ் சொல்லாது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். இப்ப இவர் இந்த பார்வை மேஜரில் எங்கேயுமே சம்பவ இடத்தில் பீர் பாட்டிலில் துணி, அதாவது திரி வைத்து பெட்ரோல் குண்டு வைத்து அடித்த அந்த மூடிகள் ரெக்கவரி பண்ணதா, அந்த இடத்துல கடந்ததா இவர் இதுல எழுதலை. ஏன்னா அவர் போய் பார்த்தா இருந்தானே கிடைக்கும். அவர் போய் பாக்குறாரு, அந்த இடத்துல இல்ல, அவர் அதனால பார்வை மேஜர்ல எழுதலை. இப்ப இவரோட கணக்குப்படி LGAC உருகி தொங்கியும் அறை தீயில் கரையும் படிந்து காணப்பட்டது, முடிச்சுட்டார் இவரோட பார்வை மேஜர். இப்ப அந்த பையன் கோவர்த்தனம் போய் விஓட்ட சொன்ன எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் படி அவன் சொன்ன தியரி, விஓ கிரியேட் பண்ணாரு பாருங்க தியரி, அந்த விஓவும் போலீஸும் சேர்ந்து கிரியேட் பண்ண தியரி படி இந்த சம்பவ இடத்துல பீர் பாட்டில்ல நுனியில திரிய வச்சு பெட்ரோல் குண்டு அடிச்சதா, 2 பாட்டில் அடிச்சதா கேஸ். பிற்பாடு கேஸ் ஆல்டர் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு ஐஓ வராங்க. யாருன்னா ஒரு அம்மா, ஒரு டிஎஸ்பி அம்மா வராங்க. அந்த டிஎஸ்பி அம்மா அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க அந்த இடத்துல இந்த பெட்ரோல் குண்டுல உள்ள திரியை பார்த்ததாகவும்,
அந்த திரியை கைப்பற்றினதாகவும் திரியையும் அந்த பாட்டிலையும் கைப்பற்றினதாகவும் சீசர் மகசர் போறாங்க. நல்லா கவனிக்கணும். முதல்ல போட்ட பார்வை மகஜர்ல அந்த இது இல்ல. அவங்க அடுத்து ஆல்ட்ரானதுக்கு அப்புறம் போய் பாக்குற அவங்களோட இதுல வந்து இருக்கிறதாகவும் அதை சீஸ் பண்ணதாகவும் வழக்கு. இப்ப ட்ரையல் கோர்ட்ல ட்ரையல் நடத்தின வக்கீல் இது சம்பந்தமான கேள்விகளை முன்னிறுத்தி கேள்விகள் கேட்டிருக்காரு. கிராஸ்ல இது சம்பந்தமான கேள்விகளை முன்னிறுத்து அவரு கேள்விகள் கேட்டிருக்காரு. இது ஒரு புறம் அப்படியே இருக்கட்டும். இப்ப எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் வந்து இப்ப இந்த ஏர் கண்டிஷன் எங்க தொங்குதுன்னா பெட்ரூம்ல தொங்குது. ஏர் கண்டிஷன் எங்க தங்குது? பெட்ரூம்ல உடைஞ்சு தொங்குது. அங்கதான் ஏர் கண்டிஷன் உடைஞ்சு தொங்குறது. அந்த ஒரு நிலையில பெட்ரோல் குண்டு அடிச்சுதா சொல்ற கேஸ் வந்து ஹால்ல. பெட்ரோல் குண்டு அடிச்சுதா சொல்றது ஹால்ல. இப்ப இந்த பார்வை மகஜர் தயார் பண்ணும்போது எந்த கண்ணாடியிலையுமே துகள்கள் இருந்தாகவோ குண்டுகள் தெரித்திருந்தாகவோ இது அந்த பெட்ரோல் தெரிச்சிருந்தாகவோ கண்ணாடி துண்டுகளோ வேற எதுவும் கரை படிந்தாவோ எந்த இடத்துலயுமே இல்லை. இப்ப கரை படிந்ததா இருக்கிற ஒரே இடம் என்னடன்னா இந்த ஏசி இல்ல இருக்கிற புகை கரை படிந்த கரை தான் பார்வை மகஜர்ல வருது. இப்ப இந்த கேஸ்ல நிறைய டவுட் ட்ரையல் கோர்ட்டு அதுவும் தூக்கு தண்டனை கொடுத்த வழக்கு. தூக்கு தண்டனையில ரெஃபர்டு ட்ரையல் வருது. ரெஃபர்டு ட்ரையல்ல பார்ட்டியும் அப்பீல் பண்ணியிருக்காங்க. அதுலதான் வழக்கறிஞர் கோபிநாத் ஐயா இருக்காரு. பிரிச்சு அப்படியே ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டன்ஸா பேசிட்டு வர்றாரு. இப்ப பெரிய பியூட்டி என்னன்னா அதுல நீதிபதிகளுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. எங்க சந்தேகம் வர ஆரம்பிக்குதுன்னா இந்த 3 பேரும் இறந்து கிடந்தாங்கல்ல, இந்த இறந்து கிடந்தவங்கள யார் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனது? ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணது யாரு? ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தது யாரு? அடுத்தது இன்னொரு மிகப்பெரிய கேள்வி ஒண்ணு வருது. இப்ப இந்த மாதிரி தீயில என்ன பண்ணுவாங்கன்னா ஃபயர் சர்வீஸ் வந்து அணைப்பாங்க. ஃபயர் சர்வீஸ் வந்து இப்ப இந்த மாதிரி ஆக்சிடென்டல் தீயா இருக்கட்டும், ஆள் கொளுத்திக்கிட்ட தீயா இருக்கட்டும், ஃபயருக்கு கால் கொடுத்தாச்சுனாலே அந்த ஃபயர் சர்வீஸ்ல வந்து அந்த தீயை அணைப்பாங்க. அந்த தீயை ஃபயர் சர்வீஸ்ல வந்து அணைச்சிட்டு அவங்க அந்த ஃபயர் சர்வீஸ் மேனுவல் படி அவங்க வந்து ஒரு ஃபார்ம் தயார் பண்ணுவாங்க. அதாவது ஒரு அறிக்கை தயார் பண்ணுவாங்க. அவங்களோட டிஐஜிக்கு அறிக்கை தயார் பண்ணுவாங்க. அந்த அறிக்கையை என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து அதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட படிவம் இருக்கு. அந்த படிவத்துல வந்து அவங்க அக்கம் பக்கத்துலனா விசாரிச்சுட்டு தீயை அணைச்சிட்டு தீக்கான காரணம் என்ன, எத்தனை மணிக்கு அவங்களுக்கு கால் கிடைச்சது, எத்தனை மணிக்கு அவங்க ஸ்பாட்டுக்கு வந்தாங்க, யார் அவங்களுக்கு தகவல் சொன்னது, அந்த தகவலின் பேர்ல அவங்க சம்பவ இடத்துக்கு எத்தனை மணிக்கு அடைஞ்சாங்க, யார் யாருன்னா தீ அணைக்க அதிகாரிகள் வந்தாங்க, எவ்வளவு நாளைக்கு தீ அணைச்சாங்க, அங்க என்னென்ன அவங்க பார்த்தாங்க, தீ ஏற்பட்டதற்கான காரணம் என்ன, இது அத்தனையும் அந்த அறிக்கையில வரும். இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த ஃபயர் கேஸ் இல்லைன்னா அந்த நல்ல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருந்தா என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபயர் ஆபீசரையும் விட்னஸா சைட் பண்ணிடுவாங்க. அவங்க போடுற அந்த ரிப்போர்ட்டையும் நமக்கு காப்பியா கொடுப்பாங்க. இப்ப இந்த கேஸ்ல அந்த ரிப்போர்ட்டும் போடல, ஃபயர் ஆபீசரை சாட்சியாவும் போடல. கோர்ட் வந்து சோமோட்டோவா ஃபயர் ஆபீசரையும் அந்த ரிப்போர்ட்டை கால்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டை கால்ஃபர் பண்ணி பார்த்தா போலீஸுக்கு சொன்ன 108க்கு சொன்ன தகவலின் பேர்ல அந்த 108ல கிடைச்ச தகவலை யாருன்னா அக்யூஸ் கோவர்தனன் அவருடைய செல்ல இருந்து போன் பண்றாரு. அந்த தகவலின் பேர்ல அவங்க தீயணைப்பு துறைக்கு தகவல் போகுது. அந்த செல் நம்பரை அவங்க நோட் பண்ணிக்கிட்டு சம்பவ இடத்துக்கு வந்து தீ அணைக்கிறாங்க. அவங்களுடைய அறிக்கையில சம்பவ இடத்துல பீர் பாட்டில் கடந்ததாகவோ திரிகள் உடைஞ்சிருந்ததாகவோ
எந்த இதுவுமே இல்லை. அவங்கள்ட்ட என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள்ட்ட உண்மையிலேயே டிவின்னு தான் இருந்திருக்கும். நம்ம போலீஸ்காரங்க அந்த மாதிரி என்ன சொன்னீங்கன்னா எங்களுக்கு பாதகமா போயிடுன்னு சொல்லி கோர்ட்ல பண்ணி இவங்க உடனே போல வழக்கு போலீஸினுடைய புலன் விசாரணையில் வழக்கு இருக்கிறது, அதனால காரணம் சொல்லவில்லைன்னு அதுல ஒரு வரி எழுதிட்டாங்க. இப்ப இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாத்தையும் ஹைகோர்ட் சீர்தூக்கி பார்க்கணும். இந்த ஹைகோர்ட் சீர்தூக்கி பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னா, அந்த ஹைகோர்ட்டுக்கு வந்த கேள்வி என்னன்னா, சம்பவ இடத்துல இருந்து முண்டியம்பாக்கம் ஆஸ்பத்திரிக்கு இந்த பாடியை தூக்கிட்டு போனது அவர் கொடுத்த தகவலின் பேர், அக்யூஸ் கொடுத்த தகவலின் பேர்ல. அக்யூஸ் தான் உடையாந்து ஆஸ்பத்திரியில சேர்க்கிறார். அக்யூஸ் தான் உடையாந்து போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கிறாரு. அக்யூஸ் போட்ட காலில் தான், கூப்பிட்ட சத்தத்துலதான் 1, 2, 3 சம்பவ இடத்துக்கு வந்து ஃபயர் அணைக்க உதவி பண்ணதா சாட்சி சொல்றாங்க. போலீஸ்காரங்க நம்பிக்கிட்டு இருந்த சாட்சி யாருன்னா, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷனுக்கு சொன்ன விஓவும் மீனவளும், கொஞ்சம் மனசாட்சி உள்ள விஓவும் மீனவளா இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் ஹாஸ்டல் ஆயிட்டாங்க, சம்பவத்தை சப்போர்ட் பண்ணல. இந்த கேஸ்ல சாட்சிகளை தொடர்புடுத்துறதுக்கு சாட்சியே இல்லை. அங்க ட்ரையல் ஜட்ஜி என்ன நினைச்சிட்டாருன்னா, இது 106 ஒரே வீட்டுல இருந்திருக்காங்க, எவிடன்ஸ் ஆக்ட் படி இவரு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு ஒரு கட்சி எடுக்கிறார். இதுல பெரிய பியூட்டி என்னன்னா, போலீஸ்காரன் இந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷனையே மார்க் பண்ண விட்டுட்டான். மார்க் பண்ண மட்டும் ட்ரையல்ல மார்க் பண்ணல, இப்ப ப்ராசிக்யூட்டர் மார்க் பண்ணல, மார்க் பண்ணதோட மட்டும் இல்லைங்க, அந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன்ல அக்யூஸ்டோட சிக்னேச்சர் இல்ல. இப்ப போலீஸ் வாங்குற கன்ஃபெஷன்ல அக்யூஸ்டோட சிக்னேச்சர் தேவையில்லை. ஆனா இவங்களுடைய கைட்லைன் படியே எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் சொன்னோன்னா அதுல அவங்க சொல்றதை அப்படியே விஓ எழுத்து வடிவில் படிச்சுக்கிட்டு அவங்களை படிச்சு காமிச்சு அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டோம்னா அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கணும். அப்புறம் அந்த ரிப்போர்ட்டையும் அவங்களே 3 காப்பி எடுத்துக்கணும். அந்த ரிப்போர்ட்டை 3 காப்பி எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு அந்த அக்யூஸை அழைச்சிட்டு போலீஸ்ல கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். விஓல சொல்ற கைட்லைன்ஸ்ல சொல்ற அந்த ப்ரொசீஜர் படி அக்யூஸோட சிக்னேச்சர் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன்ல இல்ல. இதையெல்லாம் கோர்ட் வந்து டவுட் பண்றாங்க. டவுட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, இந்த கேஸ்ல போலீஸ்காரங்களோட நடவடிக்கை எல்லாம் பார்த்துட்டு 106 அவரு லாஸ்ட் இன் தேரியில ஜட்ஜி சொன்ன விஷயங்கள் தப்பானவன்னு சொல்லி ஒரு முடிவு போறாங்க. எப்படி முடிவு போறாங்கன்னா, ட்ரையல் கோர்ட் ஜட்ஜி என்ன சொல்லிடுறாரு, அவரு ஒரு புதிய விஷயத்த கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடென்ஸ்ல இல்லாத ஒரு விஷயத்தை அவருடைய தீர்ப்புல எழுதுறாரு. என்ன தீர்ப்பு எழுதுறாருன்னா, அவர் தீர்ப்பு எழுதும் போது இந்த அக்யூஸ்டுங்க வந்து வீட்டுல இருக்கிற அந்த டிவி தான் எரிஞ்சிருக்குன்னா அதை பாதுகாத்து அதை அரசுக்கு அனுப்பிச்சு ரிப்போர்ட் போட்டிருக்கணும். அவங்க ஆய்வகத்துக்கு அனுப்பிச்சு ரிப்போர்ட் போட்டிருக்கணும். யார் இது பேடன், ஏன்னா அக்யூஸ் சைடில் தான் 106 அவங்க ரிப்போர்ட் போட்டிருக்கணும். இவன் அழகா சொல்றான், தெரியல அக்யூஸ் என்ன சொல்றான்னா, நான் வீட்டுக்குள்ள படுக்கல, சம்பவ நாள் அன்னைக்கு என் தம்பி நடு வீட்டுல படுத்தது ஒருத்தங்க, ஹாலில் படுத்தது ஒருத்தங்க, நானும் என் ஒய்ஃபும் சைட்ல இருக்கிற இதெல்லாம் படுத்திருந்தோம், சத்தம் கட்டிச்சு வெளியில வந்தோம்னு ரொம்ப அழகா கம்ப்ளைண்ட்ல என்ன இருக்கோ அது அப்படியே சரிங்களா. இதுல இந்த கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட்ல லோயர் கோர்ட்ல எழுதும் போது என்ன எழுதுறாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து 313ல ஃபால்ஸ் எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்காரு, அந்த ஃபால் லிங்கா போகுது, அதனால நாங்க வந்து விட்னஸ் ஆஸ்திரேலியா இருந்தாலும் கன்விக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்விக்ட் பண்ணதை தப்புன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு கீழ்கோர்ட்ல என்ன பண்றாங்க, விஓ மேலையும் மீனவல் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு கலெக்டர் ரெக்கமெண்ட் பண்றாரு. ஹைகோர்ட்ல என்ன பண்றாங்க, விஓ மேலையும் மீனவல் மேலையும் எடுத்த நடவடிக்கையை ரத்து பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் 2 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும், துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும், இன்ஸ்பெக்டர் 2 பேர் மேலேயும் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிடுவாங்க. இப்ப நான் அதை எதுக்கான்னு சொல்றேன்னா, அந்த கேஸுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு, அந்த அம்மா அந்த வழக்கு நடக்கும்போது 6 மாசம் கர்ப்பமா இருக்கு, அரெஸ்ட் ஆகும்போது. யார், அந்த கோவர்த்தனுடைய மனைவி தீபா காயத்ரிங்கிறவங்க 6 மாசமா கர்ப்பத்தோட தான் உள்ள போறாங்க.
சிறையிலேயே அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. சிறையிலேயே அந்த அம்மாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இவன் மனிதருடைய ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து சரியா விசாரிக்காம ஒருத்தனை தூக்கு தண்டனையில போட்டுட்டா, தூக்கு தண்டனையும் போது அவன் எப்படி நித்த சாவான் பாருங்க ரெஃபர்டு ட்ரையல்ல. அவன் மனம் பெதலிச்சு போயிடறான். இடையில குழந்தை பிறந்தது. எவ்வளோ யாரோ ஜெயில இருக்கவனா சொல்லுவாங்களா, இது மாதிரி என்னுடைய இது PN பிரகாஷ் ஐயாட்ட அப்பீல் விடுதுன்னா, ஐயோ அந்த ஐயாட்டையா அது வேணாம் அப்படின்னாப்லையா. கோபிநாத்துடைய ஜூனியர் சுவாமி சுப்பிரமணியம் மாதிரி நடத்த முடியாது, மெரிட் இல்லைன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாரு உங்க கேஸ், ஐயா அவட்ட நல்லா நடத்துவோம்னு சொல்லி அந்த கேஸ் நடத்தி விடுதலை ஆகுது தம்பி. இதுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, விடுதலையாகி வெளியில வரான். வெளியில வந்தோடனே அவனுக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறான்னா கோபிநாத் அப்படின்னு பேர் வைக்கிறான். இதை எதுக்கான்னு சொல்றேன்னா, நம்மளுடைய வக்கீல் தொழில் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தொழில். இந்த தொழிலை நம்ம எப்படியெல்லாம் பாருங்க. இது நீங்க கோமல் அன்பரசன் ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருப்பாரு. கோமல் அன்பரசன் ஒரு புக் எழுதியிருப்பாரு. தமிழ்நாட்டின் வழக்கறிஞர் தொழில இருக்கிற ஆளுமைகள்னு சொல்லி ஒரு 25 வக்கீலை பத்தி எழுதியிருப்பாரு. தயவு செய்து அதை எங்காச்சும் கிடைச்சா ஒவ்வொருத்தரும் வாங்கி படிச்சு பாருங்க. ஒவ்வொரு வக்கீலும் படிச்சு பார்க்கணும். இப்ப அடுத்த கேஸ் ஒண்ணு சொல்றேன், அதை பாத்துங்க. 2023 2 Law Weekly Criminal page 151. 2023 2 Madras Law Journal Criminal page 579. Page 579. 2023 Madras Law Journal Criminal page 579. எடுங்க பையா, உணடுமா. இந்த கேஸ் நான் சொல்றேன் தம்பி, என்ன கோச்சுக்காதீங்க. நான் யாரையும் குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான அந்த மாதிரி ரூலிங் என்ன எடுத்து சொல்றது கிடையாது. நான் புக்கை படிப்பேன், எனக்கு எது என் மனசுல படுதோ அதை எடுத்து நான் படுக்க அடிச்சுட்டு போயிட்டு இருப்பேன். நான் இந்த ரூலிங்கை படிக்கும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டேன். எப்படி வருத்தப்பட்டேன்னா, ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஐயான சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர், இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு கிளம்புற அவருடைய தீர்ப்பு ஒன்றத்தை படிச்சேன். நம்ம வக்கீல்களுக்கு அவருடைய தீர்ப்பு ஒவ்வொரு வக்கீலுக்கும் உதவிப்படுறது மாதிரி இந்த தீர்ப்பு இருக்கும். ஒரு வக்கீல் பட்டா கவர்மெண்ட் நிலத்தை அளக்க போவாங்க. அளக்க போறப்ப கவர்மெண்ட் இடத்தை அளக்க போவாங்க. அளக்க போறப்ப அந்த இடத்துல சூட்டு நடக்கும். அந்த இடம் சம்பந்தமா ஒரு சூட் நடக்கும். இந்த வக்கீல் தான் நடத்துவாரு. இந்த வக்கீல் நடத்துற கேஸ்ல திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் அதிகாரிகள்லாம் என்கொயரி போட்டு வந்துருவாங்க. கிளைண்ட் அவரை கூப்பிடுவான். இவர் அங்க போவாரு. போய் அங்க என்ன சார் இந்த மாதிரி சூட்டனா இருக்கு, சிவில் சூட் பெண்டிங் இருக்கு, நீங்க ப்ரொசீஜர்னா எடுக்காம இந்த மாதிரி அளக்க வந்துருக்கீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாரு. உடனே திருவிட்டு அரசு வேலையை பணி செய்யணும். அது காசு போகும். நான் பின்னாடி வரும்போது சொல்றேன் அந்த தீர்ப்பை. அதுல ஆனந்த் வெங்கடேஷ் எப்படி எழுதியிருப்பாருன்னா, வக்கீல் என்பவர் மற்ற எல்லாரோடையும் கொஞ்சம் வேறுபட்டவர். தன்னுடைய கிளைண்ட்டுக்காக தான் அங்க போயிருக்காரு. அவர் இன்னும் போலீஸை டிஸ்டர்ப் பண்றதுக்கான, அவங்களுடைய பணி செய்யறதுக்கான அவருடைய உள்நோக்கம் இல்லை, இன்டென்ஷன் கிடையாது. நீங்க செஞ்சது சட்டப்படி சரியில்லைங்கிறதுக்கு தான் அங்க போயிருக்காரு அப்படின்ட்டு அந்த கேஸை பாஸ் பண்ணார். வக்கீல் தொழில வக்கீல்களோட மரியாதை, வக்கீல் எதுக்கான போராடுறான், யாருக்காக போராடுறான்னு அந்த இதெல்லாம் சொல்லி ரொம்ப அற்புதமா அந்த கேஸ் முடிப்பார். அந்த ஐயா தான் இந்த கேஸ்ல நான் நீங்க உண்மையிலேயே அவரோட பேச்சுகள், அவருடைய தீர்ப்புகள்லாம் நம்ம இள வழக்கறிஞர்களுக்கு ஒரு பாடமா அமையணும். எப்படி என்னுடைய முன்னவர், என்னுடைய மென்டார் SNJ அவர்கள், ஆனந்த் ஜே அவர்கள், PN பிரகாஷ் ஐயா அந்த தீர்ப்புகள் எழுதும் போது நம்ம இள வழக்கறிஞர்கள் நினைச்சுதான் தீர்ப்பு எழுதுவாங்க. ஏன்னா நாம் எழுதுகிற தீர்ப்பு இந்த எதிர்கால சந்ததியினருக்கு பாடமாக அமையணும்னு. நம்ம ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் ஐயாவும் அது மாதிரிதான் தீர்ப்புகள் எழுதுறாங்க. நிறைய தீர்ப்பு இன்னைக்கு இந்த கிளாஸ்லயே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நான் இந்த வருஷத்துல 2023 ரிப்போர்ட்டான ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா தீர்ப்பை மட்டும் வச்சு என்னால வகுப்புல எடுக்க முடியும். அவ்வளவு விஷயங்கள் கையில் இருக்கிறது.
ஆனா நான் இந்த தீர்ப்பு இப்ப நான் சொல்ற தீர்ப்பு 2023 2 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 579 ரிப்போர்ட் ஆயிருக்கு. கேஸ்லா பேரு முத்துப்பாண்டி அண்ட் another ஸ்டேட் இன் ரெப்ரசன்ட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திருப்பூர் காவல் நிலையம். திருப்பூர் காவல் நிலையம். திருப்பூர் காவல் நிலையம். இது ரொம்ப அற்புதமான தீர்ப்பு. இந்த தீர்ப்பு இது எப்படின்னா 376 2F இதுல இந்த கேஸ் நடக்கும். இந்த கேஸ்ல என்னன்னா, விக்டிம் கீழ் பெனிட்ரபிள் செக்ஸுவல் அசால்ட் நடந்தா ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் ஆகி அண்டர்கோ 3 years ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் ஆகி பே ஃபைனுக்கு வந்து இது அப்பீல் நடக்கும். இதுல இன்டர்ஃபியர் பண்ண சொல்லி அப்பீல்ல முத்துப்பாண்டி கேட்பாங்க. அப்ப கட்ட அந்த ஐயா நல்லா படிச்சு பார்க்கும்போது நம்ம வக்கீல்கள் கீழ்கோர்ட்ல எப்படி ட்ரையல் நடத்தி கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப மனம் வருத்தப்பட்டு சொல்லியிருப்பார். மனம் எப்படி வருத்தப்பட்டு சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த கேஸ்ல வந்து பாரா 32 நான் அப்படியே படிக்கிறேன், கேட்டுங்க. At this juncture, this court has to necessarily record a displeasure in the manner in which the witness are cross-examined. On a daily basis, this court is able to find that standard of cross-examination of witnesses has gone down drastically. It is quite unfortunate that the trial court advocates are not developing their skills of cross-examination. Most of the questions which are put to the witnesses are irrelevant, illogical. நான் இந்த வார்த்தையை எதுக்கான்னு படிக்கிறேன்னா, நான் வக்கீல்னா நம்மளுடைய சமுதாயத்தை திருத்த வேண்டும். இப்ப வழக்கறிஞர்கள் இப்ப எல்லாருமே அந்த மாதிரி இல்லை. ஒரு சில வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துல பல இடங்களுக்கு போகும்போது நான் வந்து கோர்ட்ல கிராஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நான் பார்க்கும்போது மிக்க வருத்தப்படுவேன். எப்படின்னா, ஒரு போலீஸ் ரைடு போய் ஒரு இடத்த பிடிக்கிறதா கேஸ். தனக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் நான் சம்பவ இடத்திற்கு சென்று சம்பவ இடத்தை சோதனை செய்யும் போது எவிடன்ஸ் ஆரம்பிக்கிறார். உடனே கிராஸ்ல ஆரம்பிக்கிறான் அந்த தம்பி, உங்களுக்கு வந்த கிடைத்த தகவல் யாரிடமிருந்து கிடைத்தது? நான் அப்படியே அமைதியா என்னதான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்தேன். சில ஜட்ஜி டக்குன்னு, தம்பி நீங்க கேட்கறது தப்பு, எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து அபிஷியல் கம்யூனிகேஷன் மாதிரி வந்து பிரிவிலேஜ் உண்டு தம்பி, போலீஸ் ஆபீசர் சொல்றது சீக்ரெட் இன்ஃபர்மேஷனு, அதை நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லி வற்புறுத்த முடியாது. யாரு தம்பி? 125 எவிடன்ஸ் ஆக்ட்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ஜட்ஜி சொல்லல. நான் அந்த பையன் சரி புதுசா கேட்கிறாரு, அவர் ஏதோ ஒரு ஆர்வத்துல கேட்டார் அப்படின்ட்டு, அப்புறம் குறைஞ்சி இது வந்து கேட்க முடியாத கேள்வி, அடுத்த கேள்விக்கு போங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டோம். அப்புறம் அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த ப்ரொவிஷனா எடுத்து காமிச்சு, பாருங்க அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு. இதெல்லாம் எதுக்கான்னு சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து யாரையும் குறை சொல்றதுக்கான்னு சொல்லல. ஒரு நல்ல வழக்கறிஞரிடம் இள வழக்கறிஞரா சேர்ந்து கிராஸ் பண்றது எப்படி, கட்டப்படுகிறது எப்படி, டிஃபென்ஸ் எடுக்கிறது எப்படி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வழக்கு நடத்த வேண்டும் என்கிற ஆர்வம் வர வேண்டும். அந்த காலத்துலலாம் வக்கீல்லாம் பெரிய ஆளா இருந்தாங்கன்னா குருகுல கல்வி மாதிரி இருந்தாங்க. நான் சொன்னேன், ஆளுமை மிக்க வழக்கறிஞர்னு கோமல் சுவாமிநாதன் 25 வக்கீலை பத்தி எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. ஒவ்வொரு சீனியர்கிட்டையும் சேர்றதுக்கு எப்படியெல்லாம் போட்டி நடந்துச்சுன்னா அதுல புத்தகத்துல வரும். இப்ப நான் சொல்லுகிற இந்த கேஸ்ல ஐயா சொல்றாரு பாருங்க, மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் விச் ஆர் புட் டு தி விட்னஸஸ் ஆர் irrelevant. அடுத்து உதாரணம் சொல்றாரு பாருங்க, ஃபார் இன்ஸ்டன்ஸ்
When Puduli 6 was cross-examined in this case, a question was put to her and was asked to explain whether hymen will get ruptured due to insect bite. தம்பி, நான் பட வேண்டாம் தம்பிகளா. நான் யாருடைய மனசு நோகணும்னு இந்த தீர்ப்பு நான் எடுத்து சொல்லல. தற்போதைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கிறது? பெரிய சீனியரே தப்பு. நாங்களே கிராஸ் பண்ணிட்டு பின்னாடி ஆர்குமெண்ட்டுக்கு படிக்கும்போது ஐயோ இந்த கேள்வியை நம்ம அவசரப்பட்டு கேட்டுட்டோமே, இது பாதகமான கேள்வின்னு அப்படியே நெஞ்சில ஒரு பக்கம் முள் தைக்கிறது மாதிரி இருக்கும். எவ்வளவு கேள்வியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிரு கேட்டாலும், எவ்வளவு புத்திசாலியான கேள்வியாக இருந்தாலும் தவறி ஒரு சில கேள்விகள் எங்களுக்கு எதிராக வருவதற்கு கூட வாய்ப்பு உண்டு, பெரிய வைக்கலாக இருந்தால் கூட. இப்ப எடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப பாருங்க, இந்த கேஸ்ல என்ன கேள்வி கேட்டு இருக்காரு பாருங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், when Puduli 6 was cross-examined, in this case a question was put to her and asked her to explain whether hymen will get ruptured due to insect bite. எங்கேயாச்சும் இந்த மாதிரி பூச்சி கடிச்சதுனால ஹைமன் ரப்சர் ஆக போகும்னு எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு கேள்வி பாருங்க தம்பி. This would show the amount of ignorance on the part of the Council on Human Anatomy and Medical Jurisprudence. This is only a sample, as many such illogical questions are being noticed by this court on a daily basis. The trial court advocates must bear in mind that they are defending the right of a person guaranteed under Article 21 of the Constitution of India. Hence, it is their human duty, hence it is the bounden duty to put appropriate questions during the cross-examination, failing which their client will lose his or her liberty by suffering a sentence. The art of cross-examination was considered as a ground in advocacy skills. This art is lost. The charm in conducting the trial before a court will also be lost. In many cases, the effort seems to make many witnesses as possible as hostile witnesses, rather than effectively cross-examine the witnesses by defending the valuable right of an accused person. This court is forced to record its displeasure in the manner in which the cross-examination is conducted in courts, which the fervent hope that the leaders of the bar, நல்லா கவனிக்கணும், that the leaders of the bar will take note of it and will provide a platform for young juniors to learn the art of cross-examination. Will take note that it will provide a platform for young juniors to learn the art of cross-examination. Even though common sense plays a major part during cross-examination, thoroughness in knowing the provisions of the CRPC, the Indian Evidence Act, and the substantive law goes hand in hand to make the cross-examination more effective. An advocate who is not strong in procedure laws can never be an effective trial lawyer, and he will not be able to effectively cross-examine a witness. This limit made by this court should hopefully pave way for an improvement of the quality of trial, which is conducted in subordinate courts and more particularly in criminal trials. ஒரு 4 பாராவை நம்ம வக்கீல்களுக்காகவே போட்டு அடிச்சிருக்கிறார். நான் திருப்பி பல வாட்டி வகுப்பெடுக்கும் போது நம்மளுடைய தம்பிமார்களுக்கு சொல்வது, கோர்ட்ல போனா ஒரிஜினல் பண்ணல பாருங்க. இதே PN பிரகாஷ் ஐயா ஏற்கனவே சுந்தராஜ் vs ஸ்டேட்டுங்கிற கேஸ்ல, இன்னொரு கேஸ்ல கோர்ட்ல இருக்கிற ஒரிஜினல் ரெக்கார்ட்ல 2 161 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கும், லாஸ்ட் இன் தியரி உள்ளது. ஒரு கேஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதின ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் இன் தியரியை காலி பண்ணிடும், டைப்டு ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் இன் தியரியை சப்போர்ட் பண்ணும். இந்த எழுதின ஸ்டேட்மெண்ட்டே பார்க்காம கிராஸ் பண்ணிடுவாங்க, கன்விக்ஷன் ஆயிடும். அப்பீல் வரும்போது ரெஃபர் ட்ரையல் வரும். PN பிரகாஷை எடுத்து பார்த்துட்டு ஒரிஜினல் பண்ணல பார்க்காதனுடைய என்ன விளைவுன்னு சொல்லுவார். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா,
இப்ப அடுத்தது பொசிஷனை பாருங்க. 2023 தீர்ப்பு தான் இன்னைக்கு 1ஆம் தேதினால நான் உங்களோட இந்த தீர்ப்புகளை எல்லாம் நினைவுபடுத்துகிறேன். நான் ஏன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 2 தீர்ப்புலையும் டயம் எடுத்துட்டேன். இன்னும் ஸ்பீடா போறேன் ஏன்னா டயம் ஆயிடுச்சு. 1ஆம் தேதியில உங்களை எல்லாம் உட்கார வச்சு நல்லா நீங்கன்னா ஜாலியா இருக்கிற டயத்துல உங்களுக்கு முன்னாடி ஒரு தடையா நான் இருக்க விரும்பல. விறுவிறுன்னு சொல்ற குறிச்சிங்க. 2023 4 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் 56 மங்களநாததுரை அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் த்ரூ இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் பசார் போலீஸ் ஸ்டேஷன் ராமநாதபுரம் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல ரொம்ப அது போராட்ட காலத்துல இல்லாம மற்ற நேரத்துல டேமேஜ். ஏன்னா இண்டிவிஜுவலுக்குள்ள தகராறு நடக்கும்போது வந்தா அது வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி வராது. 420 நீதிமன்றத்துல ஒரு 4-5 தீர்ப்புகள் இருந்தது. என்னன்னா லோகநாதன் வெர்சஸ் ஸ்டேட்டு, பவளாயி வெர்சஸ் ஸ்டேட்டு, புவனேஸ்வரன் வெர்சஸ் ஸ்டேட்டு, அண்ணாமலை வெர்சஸ் ஸ்டேட்டு, விஜயலட்சுமி வெர்சஸ் ஸ்டேட்டுன்னு ஒரு 5 ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு. நம்ம எது தேவையோ அதை அந்தந்த இடத்துல எடுத்து சொல்லிக்குவோம். அதெல்லாம் வக்கீல் துறை பப்ளிக் ப்ராப்பர்ட்டி வராதங்கப்ப இப்ப பொசிஷன் மாறி பிடிச்சு இந்த மங்களநாததுரை வந்ததுக்கு அப்புறம். ஏற்கனவே இருக்கிறப்ப பப்ளிக் ப்ராப்பர்ட்டி வரலங்கிற இடத்துல அதை காமிப்போம். சரிங்களா? இப்ப அந்த தீர்ப்புகளை எல்லாம் ஓவர் ரூல் ஆகி பிரைவேட் ப்ராப்பர்ட்டியும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான், பிரைவேட் ப்ராப்பர்ட்டியும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான், பிரைவேட் ப்ராப்பர்ட்டியும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான் அப்படிங்கும்போது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் ஆக்ட் 1994 அட்ராக்ட் ஆகும். அந்த 1994 பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் ஆக்ட் அட்ராக்ட் ஆகும்போது ட்ரையல் வந்து செஷன்ஸ் கோர்ட்ல தான் நடக்கும் அப்படின்னு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈவன் அண்டர் தி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் செக்ஷன் 9 கேஸ் தி கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் a court of session for every sessions division. Section 3 of section empowers the High Court to appoint additional session judge and assistant session judge to exercise jurisdiction in a court of session. Subsection 4 and section 9 provides that a session judge of one session division may be appointed by the High Court to be also an additional session judge in another division. Section 5 of section 9 enables High Court to make arrangements for the disposal of urgent application with the additional judge சொல்லிட்டு அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எல்லாமே கால்ட் அஸ் செஷன் ஜட்ஜ் அப்படின்னு இந்த தீர்ப்புல சொல்லுவாங்க. அதனால பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எங்க வேணாலும் சப்கோர்ட்ல நடக்கலாம், அடிஷனல் செஷன்ஸ்ல நடக்கலாம், செஷன்ஸ்ல நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்புல சொல்லுவாங்க. இது மங்களநாதர் துறை அப்படின்ற தீர்ப்பு. இது வந்து எண்ணற்ற தீர்ப்புகளை சுத்தமா ஓவர் ரூல் பண்ணி இதுதான் பொசிஷன் சொன்ன தீர்ப்பு உங்களுக்கு தெரிஞ்சதா இருந்தாலும் குறிச்சிங்க. அடுத்து ஒரு தீர்ப்பு குறிச்சி 3 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் 2023 3 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 536 சொன்ன பேஜ் 536 பேஜ் வந்து 536. இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல 21(1) 379 இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு வேகான சூழ்நிலை இருந்துச்சு. இந்த வேகான சூழ்நிலை ட்ரிபிள் பெஞ்ச் அமைச்சாங்க. ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன், ஜஸ்டிஸ் M தண்டபாணி ஐயா, முரளி சங்கர் ஐயா தலைமையில 3 பேர் இணைந்து அடங்கிய 2023 3 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 536 அப்படிங்கிற இந்த கேஸ்ல மைன்ஸ் அண்ட் மினரல்ஸுக்கு சில டைரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சில டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டைரக்ஷன்லாம் அப்படியே படிக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா சந்தோஷம், தெரியாதவங்க குறிச்சிங்க. இதெல்லாம் வந்து சென்ற 2023ஆம் ஆண்டுல சட்டத்தில் கிரிமினல் சைட்ல சில பொசிஷனை மாத்தி பண்ண தீர்ப்புகள். அதனால அந்த தீர்ப்புகளுக்கான இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம
சொல்லிட்டு இருக்கோம். குமார் வெர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கொக்கிக்குளம் அப்படிங்கிற டைரக்ஷன்ல அவங்க சொல்றதை அப்படியே நான் படிச்சு காமிக்கிறேன். என்னன்னா, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ரெஃபரன்ஸுக்கு ஆன்சர் பண்ணாங்க. இப்ப அந்த ரெஃபரன்ஸுக்கு ஆன்சர் பண்ணும்போது அவங்க in the view of the foregoing discussion, we answer the questions referred to us framed by the division bench to give a quietus to the whole issue as follows. ஜட்ஜ் தீர்ப்பு எழுதுறது ஜஸ்டிஸ் தண்டமணி ஐயா தான் தீர்ப்பு எழுதியிருப்பாங்க. அந்த 2 தீர்ப்போட அவங்க 2 பேரும் உடனே டைரக்ஷன். There is no embargo in bringing the police personnel within the ambit of authorized officer empowered under section 21 subclass 4, 22 and 23 of MMDR Act and the government orders in GO 114 bar dated 8/9/2006 and GOMS 2 bar 2000 are within their powers and jurisdiction of the state government. In view of the issue number 1, I being held in affirmative for bringing the police personnel within the ambit of authorized officer powered under section 21(4), 22, 23, 4 of the MMD Act, the vehicle materials which has been seized by the police personnel on the basis of the authorization granted by the government under GO 114 dated 2006, GO 12 bar 2009, which MS 174 2020 does not suffer the vice of any illegality, and therefore the seizure made a consequence thereof is wholly within the framework of 21 subclass 4 of the MMDA Act. போலீஸ் அதிகாரிகளை சீஸ் பண்றதுக்கு மேலே சொன்ன ஜிஓ படி அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல என்னன்னா, ஒரு ஜிஓல சொல்லியிருப்பாங்க நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் தி இன்ஸ்பெக்டருங்கிற வார்த்தை வரும். அதை நம்ம பிடிச்ச வேண்டியதுதான். நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் தி இன்ஸ்பெக்டருங்கிற வார்த்தை வரும். அந்த தீர்ப்பை நல்லா படிச்சு பாருங்க, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்து 3வது டைரக்ஷன் என்னன்னா, தி போலீஸ் பர்சனல் who 23A1 who happens to be the very same officer who has registered in the FIR, there will be no impediment for the said authority to compound the offence so far the offence under the MMDR Act on the same time proceed with the prosecution of the offence registered under the Indian Penal Code in the interest of the environment as also the state. This court suggests the additional chief secretary to the government natural resource department in consultation with the commissioner director of geology and mining to take necessary steps for making amendment. பேஜ் 740 நான் சொல்லிட்டே போறேன். இதில் உள்ள மேட்டர் நான் விவரிக்கல. ராமர் வர்சஸ் ஸ்டேட்டுங்கிற தீர்ப்பு 2023 2 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 740 ரிப்போர்ட் ஆயிருக்கு. இது ஜஸ்டிஸ் கே ராமசையா சொல்லியிருக்காரு. இதுல என்ன சொல்லுவாருன்னா, அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாங்குவாரு. ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன் 451 கேட்கிற கேஸ்ல 63,452 வெஹிக்கிள் சீஸ் பண்ணா சொல்லுவாங்க. அதுல கான்சிகேஷன் ப்ரொசீடிங்ஸுக்கு எத்தனை எடுத்திருப்பாங்கன்னா 2218 தான் எடுத்திருப்பாங்க. அதுல கான்சிகேஷன் ப்ரொசீடிங்ஸ் நடவடிக்கையில் இருக்கிற கேஸ் 385. பாக்கி எந்த கேஸுக்குமே எடுத்திருக்க மாட்டாங்க. இப்ப இந்த கேஸ்ல என்ன பண்ணுவாரு, இந்த ஐயா ஒரு டைரக்ஷன் கொடுப்பாரு. என்ன டைரக்ஷன் கொடுப்பாருன்னா, தமிழ்நாடு முழுக்க இந்த கேஸுக்கு டைரக்ஷன் கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோர்ட்டுக்கும் இந்த கேஸ்ல ஒரு டைரக்ஷன் இருக்கும். என்ன டைரக்ஷன் இருக்குன்னா, இந்த பாருங்க, 2023 2 லா வீக்லி பேஜ் 740 இந்த கேஸ்ல அந்த ஐயா என்ன டைரக்ஷன் கொடுப்பாங்கன்னா, இந்த டைரக்ஷன் நான் எங்காச்சும் நடந்திருக்கான்னு கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த பாருங்க, in all the above cases the investigation agency as well as the competent authority under the MMDR Act has not initiated confiscation proceedings against the vehicle involved in the illegal transport of sand and the other minerals. Hence, this court is inclined to allow these criminal division cases with the above direction. Accordingly, the above divisions are allowed with the following conditions are imposed on the petition to release the respective vehicles. First direction, this court hereby directs to release the vehicle. The petitioner shall pay bond to the value of vehicle ன்னு சொல்றாரு. சொல்லிட்டு இது ஆர்டர்ல அவர் கொடுக்குற டைரக்ஷனா படிச்சு பாக்குறேன். சொல்லுங்க, அந்த டைரக்ஷன் மட்டும் தருங்க.
Therefore, the special measure as mandated under section 21 of the MMDR Act, the Director General of Police hereby directed to issue the suitable instruction to all the investigation officers pending of the cases of 63,542 to file a petition before the learned principal district session judge of each district to initiate the confiscation proceedings of the vehicle seized of the offence of illegal mining and transportation within a period of 30 days from the date of receipt of the copy of this order. நான் மீண்டும் மிக்க வருத்தத்துடன் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த தீர்ப்பு வந்த தேதி 15/9/2023. ஒரு மாதத்திற்குள் இந்த தீர்ப்புடைய நகலை பெற்று கான்சியேஷன் பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுக்கன்னு உத்தரவிட்டார். இதிலும் எங்கு பார்த்தாலும் விசாரித்து ஏமாற்றம் அடைந்ததுதான் மிச்சம். அடுத்தது பாருங்களேன். The Director General of Police is further directed to issue suitable instruction to all investigation officers in future to initiate the confiscation proceedings to the vehicles before the learned principal district and session judge of the district concerned within a period of 30 days from the date of the registration of FIR. The learned principal district and session judge, upon receiving such application, shall treat the petition as a CMP, assign the number, and dispose the confiscation proceeding, especially not later than 6 months from the date of order. அந்த ஐயா உத்தரவுப்பட்டார். இதன்படி நடந்திருக்கிறார்களா? கிடைத்த விஷயங்கள் வருந்தத்தக்க விஷயங்களால தான் கிடைத்திருக்கிறது. அடுத்த ஒரு கேஸ் சொல்ற பாருங்க. இதே மாதிரி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல 2023 ஒன் மெட்ராஸ் வெஹிக்கிள் நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 146. இது ஜஸ்டிஸ் ஏடி ஜெகதீஷ் சந்திர ஐயா, கிருஷ்ணமூர்த்தி வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், கீழையூர் போலீஸ் என்ன எங்க நாகப்பட்டினத்துல, நான் திருவாரூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற நாகப்பட்டினத்தில் இருக்கிற கீழையூர் காவல் நிலைய வழக்கில் போட்ட உத்தரவு. இந்த உத்தரவுல என்ன சொன்னாங்கன்னா, ரிட்டர்ன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இன்வால்வ் இல்லீகல் ஜெர்மனிங் நாட் பர்மிசிபிள். கான்சியேஷன் ப்ரொசீடிங்ஸ் ஆல்ரெடி இனிஷியேட் பண்ணிட்டாலே, கான்சியேஷன் ப்ரொசீடிங்ஸ் பெண்டினாலே கோர்ட்ல நீங்க இடைக்காலமாக வாகனங்களை பெற முடியாது. அதனால 6 மாசத்துக்குள்ள கான்சியேஷன் ப்ரொசீடிங்ஸ் முடிக்கணும். இந்த கேஸ்லயும் ஜஸ்டிஸ் ஏடி ஜெகதீஷ் சந்திர ஐயா அவர்கள் உத்தரவு போட்டார்கள். இப்ப இது என்ன நடந்து கொண்டிருக்கிறதா நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா, உண்மையிலேயே ரொம்ப வருத்தமான செய்திகளைத்தான் நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். சரி, அதெல்லாம் போயிட்டு போகுது. இப்ப நம்ம இருக்கிற தீர்ப்புகளை பார்ப்போம். விறுவிறுன்னு சொல்றேன், குறிச்சிங்க. உங்களுக்கெல்லாம் விறுவிறுன்னு சொல்றேன், கொஞ்சம் குறிச்சிங்க. இப்ப லிமிடேஷன் லா ஆஃப் அதாவது லிமிடேஷன்ல உங்களுக்கு எல்லாம் தெரியாது கிடையாது. ஒரே ஒரு கேள்வி என்னுடைய சூனாலா அகாடமியில படித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய தம்பிமார்களுக்கான உங்களுக்கு ஒரு கேள்வியை நான் முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க போலீஸ் கேஸ்ல லிமிடேஷனை நம்ம எப்படி கால்குலேட் பண்றதுன்னு உங்கள்ட்ட ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கிறேன். இப்ப சம்பவம் நடந்த தேதியிலிருந்து காலக்கெடுவை தேதியை கணக்கிட வேண்டுமா, அல்லது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய நாளிலிருந்து கணக்கீடு செய்ய வேண்டுமா, அல்லது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நாளிலிருந்து கணக்கீடு செய்ய வேண்டுமா, அல்லது வழக்கை கோப்பிற்கு எடுத்த நாளிலிருந்து காலக்கெடுவை கணக்கீடு செய்ய வேண்டுமா? தயவு செய்து நம்முடைய சூனாலா அகாடமியில தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிற தம்பிகளாக இருந்தாலும் சரி, இளம் வழக்கறிஞர்களாலும் சரி, நான் இந்த கேள்விக்கு பதிலை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த பிரச்சனையில் நிறைய தவறான தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த தீர்ப்புகளை எல்லாம் மாற்றி பல தீர்ப்புகள் வந்திருக்கிறது. ஏன்னா இதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க நான் அந்த கேள்வி வைக்கிறேன்னா அதுக்கு ஒரு விஷயம், ஒரு கண்டிப்பாக இப்ப நான் கேட்ட கேள்வி, காலக்கெடுவை குற்றவியல் வழக்கில் குவிமிசா 468 கணக்கீடு செய்யும் போது குற்றம் நடந்த நாளிலிருந்து காலக்கெடுவை கணக்கிட வேண்டுமா, முதல் தகவல் அறிக்கை பதிவுகிற நாளிலிருந்து கணக்கிட வேண்டுமா, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற நாளிலிருந்து கணக்கிட வேண்டுமா, வழக்கை கோப்பிற்கு எடுக்கிற நாளிலிருந்து கம்ப்யூட் பண்ணணுமா? பீரியட் ஆஃப் லிமிடேஷனை கம்ப்யூட் பண்ணும்போது என்னுடைய கேள்வி. தயவு செய்து உங்களில் யாராவது பதில் சொல்ல விளையுமாறு வேண்டுகிறேன். நீங்க என்னோட ஒத்துழைச்சீங்கன்னா நான் எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் அடிச்சுட்டு போவேன். ஏன்னா என்கிட்ட வெரி குட். இப்ப கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நாலேஜ் ஆஃப் தி இன்சிடென்ட். சார், யார் தம்பி நாலேஜ் ஆஃப் தி இன்சிடென்ட்? கார்த்திக், இதை எதை வச்சு சொல்றீங்க? நாலேஜ் ஆஃப் தி இன்சிடென்ட் கார்த்திக் சும்மா சொல்லுங்க. இந்த மைக் போடுங்க, மைக் கார்த்திக்.
சார் இப்போ இன்கேஸ் தெஃப்ட் கேஸா இருக்கும்போது கூட அது லேட்டரா தான் சார் நாலேஜே தெரிய வரும் அந்த பர்சனுக்கு. அதனால சார் நீங்க அது தெரிய வருது வரல இதனால வாட் இஸ் தி ரியல் பொசிஷன் டில் டேட் டுடே, இது என்னுடைய கேள்வி. ஏன்னா இந்திய உச்ச நீதிமன்றத்துல 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு லிமிடேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதை நாம் இன்று வரை நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணாம இருக்கிறோம். நானே ஒரு சில இடங்களில் தவறான கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். நான் பின்னாடி வருத்தப்பட்டேன். ஏன்னா அந்த சாரா மாத்யூ தீர்ப்பை நான் மீண்டும் ஒரு முறை 2014 ஒன்லாவிக்கல் கிரிமினல் பக்கம் 167 வந்த சாரா மாத்யூ வர்சஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் பை இட்ஸ் டைரக்டர் KM செரியன் அண்ட் அதர் என்கிற தீர்ப்பை படித்து பார்க்கிற போது பின்னாலே நான் மிக்க வருத்தப்பட்டேன். நாமே தவறான படி சொல்லி நடத்தி இருக்கிறோம் என்று வருத்தப்பட்டேன். ஆனா தவறு ஹியூமன் எரர். இப்ப டேட் ஆஃப் தி அஃபென்ஸ் இல்லைன்னா அது தெரியலனா தான் அந்த நாலேஜ் வரும் சார். இப்ப சாரா மாத்யூ கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா சம்பவம் நடந்த நாளில் இருந்து கணக்கு பண்ணணும் அப்படின்ட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், சம்பவம் நடந்த நாள்ல எஃப்ஐஆர் ஆயிடுது. எஃப்ஐஆர் நடந்ததுல இருந்து இப்ப 304 என்ன 3 ஆண்டுகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும். இப்ப எஃப்ஐஆர் வந்துருச்சு, 3 ஆண்டுகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணல, அதனால லிமிடேஷன் பார் ஆயிட்டுக்கிறோம். இது தவறு. மைக் மியூட்ல இருக்குங்க. அண்ணே வாய்ஸ் கேட்கலண்ணே. சுரேஷ் கேக்குதா? இப்ப கேக்குதுண்ணே. நான் இதை எதுக்கான உங்கள்ட்ட இந்த தீர்ப்புகள் எல்லாம் படியுங்கள் என்று சொல்றேன். நாங்களே தவறு பண்ணிருக்கோம். நான் தான் ஓப்பனா ஒத்துக்கிறேன். நான் தவறளித்திருக்கிறேன். நீதியரசர் முரளிசங்கர் ஐயா இந்த தீர்ப்புல ஒத்துக்கிறார். நானே ஒரு சில தீர்ப்புகளில் தவறளித்து விட்டேன். நான் பின்னாளில் சாரா மாத்யூ தீர்ப்பை படித்தேன். படித்த பிறகு உணர்ந்து கொண்டேன். நான் சொல்லலைங்க, சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மரியாதைக்குரிய கே முரளிசங்கர் ஐயா அவர்கள் இந்த தீர்ப்புல ஒத்துக்கிட்டு இருக்காரு. 2023 பேஜ் 2 மெட்ராஸ் லா ஜர்னல் பேஜ் 285 இந்த வழக்குல ரொம்ப அற்புதமாக அந்த ஐயா வந்து தன்னுடைய அந்த தீர்ப்பை பத்தி அவர் சொல்லுவார். சொல்லிட்டு என்ன சொல்லுவாருன்னா, அந்த தீர்ப்புல பேர் என்னன்னா 285. இங்க பாருங்க, கிஷோர் versus state represented by the inspector of police, சித்திரம் போலீஸ் ஸ்டேஷன், திண்டுக்கல். இது அந்த கொஸ்டின் 278 304A 337. இதுல என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி டிலே வந்து சார்ஜ் கொடுத்து டிலே அவர் கண்ட்ரோல் பண்றதுக்கு ப்ராசிக்யூஷன்ல ஒரு 473 ஒரு பெட்டிஷன் கொடுத்து எங்க நம்ம பழைய பொசிஷன் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதை கோர்ட்டு கண்ட்ரோல் பண்ணி போட்டது தப்புன்னு சொல்லி பார்ட்டி மேல எடுத்துட்டு போவார். இந்த கேஸ்ல ரொம்ப அற்புதமாக இந்த ஐயா தீர்ப்பு எழுதும் போது நான் உண்மையிலேயே சொல்றேங்க. அதாவது நான் எதுக்கான்னு சொல்றேன்னா, நாம் உண்மையிலேயே நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதியரசர்கள் எல்லாம் இந்தியாவிற்கே பெருமை மிகு தீர்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த முரளிசங்கர் ஐயா பத்தி சொல்லணும்னா, அந்த முத்துதிரு நினைக்கிறேன் பல தீர்ப்புகள், அதாவது ஒவ்வொரு நீதிபதியிலும் எண்ணற்ற தீர்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தீர்ப்புகள்லாம் எழுதும் போது நம்மள மாதிரி யங் ஜூனியர்ஸ் நினைச்சுதான் அவங்க எழுதுறாங்க. இந்த பாருங்களேன், யங் ஜூனியர்ஸ் நினைச்சுதான் அவங்க எழுதுறாங்க. ஏன் அந்த மாதிரி எழுதுறாங்கன்னா, தாங்கள் அதாவது எந்த நீதிபதிகளுமே தான் தவறளித்து விட்டோம், நான் ஏற்கனவே ஒரு சில தீர்ப்புகளில் தவறான ஒரு இந்த மாதிரி தப்பா நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், பின்னாலே இந்த சாரா மாத்யூவை நான் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய தீர்ப்பை திருத்தி கொண்டேன் அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஐயா இந்த தீர்ப்புல ரொம்ப அற்புதமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா பாருங்களேன், இந்த தீர்ப்புல சொல்லும் போது, regarding the period of limitation
under force the Honorable Supreme Court in Amrithalal versus Saramati versus Adana Society, pertinent to the Honorable Supreme Court has settled the legal position for purpose of computing the period of limitation under Section 468 CRPC. The relevant date is the date of filing of the complaint or the date of the institution of the prosecution and not the date on which the magistrate take cognizance of the offense. And the relevant passage in the Amrithalal case are accepted here in சொல்லிட்டு அந்த சாராமத்தி கேஸ் என்ன எடுத்து சொல்லி போட்டு இதுல சொல்லும் போது இந்த இடத்துல தீர்ப்புல அந்த ஐயா சொல்லுவார், ப்ரீவியஸ்லி பேரா 14ல சொல்றாரு பாருங்க. உண்மையிலேயே இதெல்லாம் நம்ம வந்து மனதார பாராட்டணும். எப்படி பாருங்க, ப்ரீவியஸ்லி ஐ ஹவ் பாஸ்டு சம் ஆர்டர்ஸ் following the old position that the period of limitation is to be computed from the date of FIR till the date of filing the charge in. யாரு முதல் தகவல் பதிவு செய்கிற நாளில் இருந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற நாள் வரை காலக்கெடுவை கணக்கிட வேண்டும் என்று நான் ஓல்டு பொசிஷனை வச்சு முடிவு பண்ணேன். Subsequently, I had an occasion to deal with the question of limitation under Section 468 CRPC in Balasubramanian and others as a state and others reported in Manu TN 3258 2022 following the judgment of the Honorable Supreme Court in Amrithalal case when it was held in சொல்லிட்டு அந்த தீர்ப்பனா சொல்லிட்டு the land council appearing for சொல்லிட்டு இப்ப பொசிஷன் என்னன்னா சம்பவம் நடந்த நாளில் இருந்து இதை எதுக்கான்னு சொல்றேன்னா இதெல்லாம் வந்து அடுத்த தீர்ப்பு சொல்றேன் குறிச்சிங்க. அடுத்த தீர்ப்பு சொல்றேன் குறிச்சிங்க. அடுத்த தீர்ப்பு சொல்றேன் குறிச்சிங்க. இது ஜஸ்டிஸ் மஞ்சுளாமா தீர்ப்பு. ஜஸ்டிஸ் மஞ்சுளாமா தீர்ப்பு உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர் ஜஸ்டிஸ் RN மஞ்சுளாமா தீர்ப்பு 2023 2 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 266 சிவசங்கர் பாபா வெர்சஸ் ஸ்டேட் CBCID சென்னை. இந்த கேஸ் இப்ப அதே சாராமதி கேஸ் மாதிரி அடிபட்டு போடு. ஏன்னு வச்சுங்களேன், சம்பவம் நடந்ததுல இருந்து 10 வருஷம் கழிச்சிட்டு திருப்பி எல்லாம் பிரபாகண்டா ஆனதுக்கு அப்புறம் அந்த அம்மா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் விடுவோம். சரிங்களா? இதுல இந்த அம்மா கைட்லைன்ஸ் மாதிரியே லிமிடேஷனுக்கு போடுவாங்க பாருங்களேன். ஃபாரா 63ல இந்த அம்மா வந்து கைண்ட்லி ரீட் புக், அதில் வந்து 9 டைரக்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா காலத்தினர் மிகுதி எனக்கு சொல்ல நாளில் அவசியம் படிச்சு பாருங்க. அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். தயவு செஞ்சு என்னடா வக்கீல் கேள்வியா கேட்கிறாருன்னு கேட்க வேண்டாம். இப்போ ஒரு தங்க மேலே SC/ST ஆக்ட்ல கேஸ் போடுறாங்க. SC/ST ஆக்ட் 31W1 352 போஸ்கோலனா கேஸ் வருது. ஒரு பல்கலைக்கழகத்தின் மேல 202 2023 2 லா வீக்லி 202 லா வீக்லி 202 இதுல இருக்கா பாருங்க. இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். 202 இந்த தீர்ப்பு இது வந்து எங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து KG சுப்பிரமணியன் வெர்சஸ் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஈரோடு அப்படிங்கிற வழக்குல ஐயா ஜஸ்டிஸ் சுந்தர்மோகன் ஐயா சொன்ன தீர்ப்பு. நான் இதை உங்கள்ட்ட ஒரு கேள்வியா முன்வைக்கிறேன். நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்கன்ட்ட. நீங்க சொல்ற கருத்து என்னோட ஒத்து போகிறதா, அந்த தீர்ப்போட ஒத்து போறதான்னு பார்ப்போம். இப்ப ஒரு பல்கலைக்கழகத்துல வேலை செய்யற அவங்களுக்குள்ள பிரச்சனை. அந்த பிரச்சனையில ஒரு FIR இந்த மாதிரி ஆயிடும். அதை போலீஸ்காரங்க விசாரிச்சு இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணதா சொல்றது வந்து பொய் அப்படின்னு சொல்லி வழக்கை ரெஃபர் பண்ணி கோர்ட்ல சார்ஜிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி நாங்கள் SC/ST ஆக்ட் படி கலெக்டரோட கமிட்டியில முடிவு பண்ணி அதையும் வாங்கி கண்கரண்டையும் உங்கள்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லி கோர்ட்டுக்கு ஆல்ரெடி இன்டிமேட் பண்ணிடுவாங்க. சப்ஸ்கொண்டா தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையம் என்ன பண்ணும், ஒரு உத்தரவு போடும். அந்த அம்மா தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் என்ன உத்தரவு போடும்னா, however the National Commission for Scheduled Castes and recommended reinvestigation based on the recommendation the Superintendent of Police sent a letter to the investigation officer dated 23/10/2009 which read as follows: in the reference cited in instructed reinvestigated in the FIR 476/2018 as identified the accused person in the case and arrest them under POSCO and SC/ST Act. Hence, DSP Perundurai, the subdivision is instructed to investigate FIR 476/2018 and identify the accused person in the case and arrest them and send the complaints report within 15 days ஒரு டைரக்ஷன் கொடுப்பாரு. இப்ப இதுல சட்ட பிரச்சனை வந்துடும். என்னன்னா, whether the National Commission for the Scheduled Castes has power to direct the investigation officer to reinvestigate the case. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன தம்பி? வக்கீல்களே, தம்பிகளே, சகோதரிகளே, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? There is no power, sir. தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையம்
போலீஸ் ஆபீசருக்கு நீங்க இந்த வழக்குல ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு உத்தரவிட அதிகாரம் இருக்கிறதா? நோ சார். நோ. வெரி குட் தம்பி, வெரி குட். ரெண்டாவது கேள்வி பாருங்க. If such direction is issued, whether the investigation officer can reinvestigate the case without approaching the superior courts for permission to reinvestigate. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இப்ப இந்த தம்பி சொன்னார்ல, அந்த நோங்கிறதா முடிவு. ஏன்னா ஒரு கோர்ட்ல மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு முடிவு பண்ணி உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் திருப்பி அப்பக்ஸ் கோர்ட்ல மேல் கோர்ட்ல போய் அந்த இதை ரீஇன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு உத்தரவு வாங்கிட்டு வரணும். கோர்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்க ஒழிய தேசிய ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை. நான் சொல்ல, இந்த கேஸ்ல சொல்லுவாங்க. நான் சொல்ல, இந்த கேஸ்ல சொல்லுவாங்க. தயவு செய்து என்ன குறிச்சிங்க. அடுத்தது இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப பாருங்களேன், 2023 2 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 596. இதுவும் ஜஸ்டிஸ் கே முரளிசங்கர் ஐயாவோட ஜட்ஜ்மெண்ட் தான். மாரியப்பன் வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். எப்ப இந்த 2023 2 லா வீக்லியில 596 பேஜ். இதுல இதெல்லாம் ஒண்ணு இருக்கு, எடுங்க. 596 இருக்கு. 596 இந்த தீர்ப்பு நான் மாரியப்பன் வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ஆலுமன் போலீஸ், ராஜபாளையம். மாரியப்பன் வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ஆலுமன் போலீஸ், ராஜபாளையம். 2000 லா வீக்லி லா வீக்லி கிரிமினல் பேஜ் 596. பேஜ் 596 2 லா வீக்லி 596. இந்த கேஸ் வந்து மாரியப்பன் வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ஆலுமன், ராஜபாளையம். இது என்ன கேஸ்னா போஸ்கோ கேஸ் தம்பி. போஸ்கோ கேஸ். போஸ்கோ கேஸ்ல டிஎன்ஏ டெஸ்ட்ல எக்ஸ்க்ளூடன்னு வந்துடும். போஸ்கோ கேஸ்ல டிஎன்ஏ டெஸ்ட்ல எக்ஸ்க்ளூடன்னு வந்துடும். The accused has permitted victim girl thrice. Never whispered that she had witnessed the commission of penetrative sexual assault by the accused. She was conscious enough to understand that such an offense was committed on her. இதெல்லாம் சொல்லிட்டு இந்த கேஸ் என்னன்னா டிஎன்ஏ டெஸ்ட்ல எக்ஸ்க்ளூடன்னு வந்துடும். இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்ல எக்ஸ்க்ளூடன் வந்தோம்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் என்ன தம்பி பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் வந்துருச்சு, சார்ஜ் ஷீட் போடலை. சார்ஜ் ஷீட் போடாதப்ப டிஎன்ஏ டெஸ்ட்ல எக்ஸ்க்ளூடன் வந்துட்டு ஒன்லி 3 முறை அந்த பொண்ணோட உளறவு கொண்டதான் கேஸு. இவனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் போகுது. டிஎன்ஏ டெஸ்ட்ல குழந்தை வந்து இவனுக்கு பிறக்கலன்னு வந்துடுது, எக்ஸ்க்ளூடட் ஆயிடுது. என்ன பண்ணிருக்கணும் போலீஸ் ஆஃபீஸர்? என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க. நான் இது மாதிரி கேஸ் நான் டீல் பண்ணியிருக்கேன் தம்பி. நான் இது மாதிரி கேஸ் நான் டீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் கேட்குறேன், போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? அந்த அக்யூஸை ஒதுக்கி விட்டு ஊரில் வரணும்னா கூப்பிட்டு வா உனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போன்னு ஒரு அரிச்சிருக்கணும்னு சொல்றீங்களா? டிஎன்ஏ டெஸ்ட்ல எக்ஸ்க்ளூடட் ஆயிடுச்சு. போலீஸ்காரங்க ஒண்ணு என்ன பண்ணிருக்கணும்? அவன் மேல பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லைன்னா யாரை அவங்க பிடிச்சி உள்ள வச்சாங்களோ அவன் மேல உள்ள கேஸை வச்சுட்டு திருப்பி அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சு என்ன ஏதுன்னு முடிவு பண்ணி யாரை சந்தேகப்படுறாங்களோ அவனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து சார்ஜ் ஷீட் போட்டிருந்தா அந்த கேஸ் நிற்கும். பாருங்க, முரளிசங்கர் ஐயா அந்த கேஸ்ல விடுதலை பண்றது மட்டும் இருந்து ஒரு கோர்ட் எப்படி கான்சியஸா, அதுக்கான ஹைகோர்ட் எவ்வளவு பின்னாடி என்ன நடக்குங்கிறத உணர்றாங்க பாருங்க. இந்த கோர்ட்ல ஐயா டைரக்ட் பண்ணுவார். என்ன டைரக்ட் பண்ணுவார்னா, இந்த மாதிரி நீங்க வந்து எதிரியை விடுதலை பண்ணிவிடுவார். விடுதலை பண்ணிட்டு கேஸை தலைவிட மாட்டார், ரீஇன்வெஸ்டிகேஷன் ஓப்பன் பண்ண சொல்லுவார். அப்போ போலீஸுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுப்பாரு, நீங்கள் யாரை சந்தேகப்படுறீங்களோ அவங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க. டிஎன்ஏ டெஸ்ட் மேட்ச் பண்ணா அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லாட்டி அரெஸ்ட் வேண்டாம் தம்பி. நான் சொல்லலை, இந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க. இதையெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கான இந்த தீர்ப்புனா சொல்லிட்டு வரேன்னா, இது மாதிரி தீர்ப்புனா நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நல்லா கேஸ் நடத்தலாம். மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட்டுக்கு சொல்கிறேன், குறிச்சிங்க. 2023 மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட்னா இந்த லவ் அஃபேரு 376 417 இதுலன்னா மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ல வராதுங்கிறதுக்குள்ள கேஸு. நான் சொல்றதுன்னா டக்கு டக்குன்னு குறிச்சிங்க. 2023 2 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 619. 2023 2 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 619. ஜஸ்டிஸ் ஆர் ஹேமலதா, ராஜேஷ் வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன், உளுந்தூர்பேட்டை. 376 479 செக்ஷன் 90 மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட் மேஜர் கன்சர்ன் நாட் மேட் அவுட். அடுத்தது 2023 2 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 634. 2023 2 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 634. ஆர் ஸ்ரீராம ஜெயம் வெர்சஸ் ஸ்டேட் 376 479 417 கன்சர்ன் நாட் மேட் அவுட். இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ அடுத்தது
அடுத்தது தயவு செஞ்சு பாருங்க, முக்கியமான ஒரு தீர்ப்பை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா விறுவிறுன்னு எல்லா தீர்ப்பையும் சொல்லிடுவேன். கொஞ்சம் ஒரு முக்கியமான தீர்ப்பை உங்களுக்கு முன்னால் வைக்கலாம்னு நினைக்கிறேன். 2023 டூ லாவிக்லி கிரிமினல், 2023 டூ லாவிக்லி கிரிமினல், பேஜ் 367, பேஜ் 367, பேஜ் 367, ஜஸ்டிஸ் ஆர் சுரேஷ்குமார் அண்ட் கே ராமகிருஷ்ணன், சாய் புன்னிசா டைடு சையது ஜமீத் வெர்சஸ் ஸ்டேட் சிபிசிஐடி மதுரை. நான் அதெல்லாம் எதுக்கான்னு சொல்றேன்னா, ரொம்ப அவசியமான இந்த தீர்ப்புங்க. இந்த தீர்ப்பெல்லாம் இதெல்லாம் நீங்க வந்து எல்லாருமே குறிச்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயன்படுமானா தீர்ப்புகள் கண்டிப்பாக பயன்படும். ஏன்னா அந்த தீர்ப்புகள் ஒவ்வொரு தீர்ப்பையும் வச்சு நான் பல இடங்களில் எடுத்து கையாளுவது உண்டு. ஏன்னா நீங்க நம்ம வந்து இது எதுக்கான உங்களெல்லாம் நாங்க ட்ரெயின் பண்றோம் அப்படின்னா, ஒரு நல்ல இந்த கொரோனா பீரியட்ல நாங்க வந்து கடந்த 4-5 ஆண்டுகளாக மட்டுமில்லாமல் நாங்க எப்ப ஜுடிஷியல் அகாடமியில வக்கீல்களுக்கு வகுப்பு நடத்த ஆரம்பித்தார்களோ அன்றையிலிருந்து ஊராக சென்று நாங்கள் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னா, எங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கல. எங்களை தயார் செய்வதற்கு மென்டார் நாகம் அண்ணா இருந்தாரு. அவரோட உதவியை நாங்கள் கேட்டுக்கிட்டோம். எங்களோட சீனியர் உதவியை கேட்டுக்கிட்டோம். அப்ப இணையதளத்தினுடைய வசதிகள் எல்லாம் அடிச்சா வந்து ரூலிங் உழுவாது. இப்ப எல்லா வசதிகளும் வந்து விட்டது. இப்ப பாருங்களேன், இந்த சுரேஷ்குமார் ஐயாவும் ஜஸ்டிஸ் கே ராமகிருஷ்ணன் ஐயாவும் சாய் முன்னிசா வர்சஸ் சையத் இஸ்மாயில்ங்கிற கேஸ்ல ஸ்டேட் சிபிசிஐடி கேஸ்ல ரொம்ப அற்புதமா அந்த 164 சிஆர்பிசி 164 ரெக்கார்டிங் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸை கண்டிப்பாக எப்படி கடைபிடிக்கிறது, எப்படி கோர்ட் டீல் பண்றதுங்கிறதுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கிறார். இன்னும் சொல்ல போனா கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 2019 ரூல் 51 வீடியோல எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம இது கொண்டு வந்துட்டோம். இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் இருக்கிற பல்வேறுபட்ட மாநிலங்களில் சில மாநிலங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் ரூல்ஸை ஏற்றிட்டாங்க. வீடியோ கான்ஃபரன்சிங் ரூல்ஸை சில ஹைகோர்ட்டுகள் ஏற்படுத்தி விட்டார்கள். நாம் என்ன வீடியோ கான்ஃபரன்சிங் ரூல்ஸ் ஏற்படுத்தல. ஆனா 2019 ரூல் 51 நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். வீடியோல எவிடன்ஸ் இருக்கிறது, எலக்ட்ரானிக் மீடியால எவிடன்ஸ் இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் இந்த ஐயா என்ன சொல்றாருன்னா, டைரக்ஷனா கொடுத்துறாரு பாருங்க. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 161 வந்து அமெண்ட்மெண்ட் வந்துட்டு வீடியோ ஆடியோ பண்ண சொல்லி 164லயும் வீடியோ ஆடியோ பண்ண சொல்லி வந்துட்டு இப்ப ஸ்டெப் 1 இந்த தீர்ப்புல the investigation officer may orally examine the witnesses by asking question to elicit answer wherever required. After this oral examination, witness statement may be recorded by the audio video recorder as mentioned below, after which the same can be reduced in writing. First கவனிங்க, witness asking question to elicit answer wherever required. After this oral examination முதல்ல பண்ணணும். ஓரல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சோன்னா ஆடியோ வீடியோ பண்ணணும். ஆடியோ வீடியோ பண்ணோம்னா உட்காந்து எழுதணும். போலீஸ்காரங்க ஐயா எழுதணும். அடுத்தது 2வது ஸ்டெப், the investigation officers will deputy a police personnel with the knowledge in handling the video camera, body worn camera, mobile phone as well as process of taking copies through a computer laptop for audio video regarding the statement of witness. அடுத்தது பாருங்க, ஸ்டெப் 3, the videographies will cover both the investigation officer and the witnesses. Witness step number 4, care must be taken to ensure that the video and audio is recorded clearly. Step number 5, எவ்வளவு அழகா போட்டுருக்காரு பாருங்க வார்த்தைங்க. care must be taken to ensure that video and audio is recorded clearly. போலீஸ் ஆபீசருக்கு ரெக்கார்ட் பண்ண தெரியலன்னா, அவர் பாட்டுக்கு ஆவி மாதிரி ரெக்கார்ட் பண்ணா என்ன பண்றதுக்கு தான் அந்த வார்த்தை. அடுத்தது பாருங்களேன், the audio video recording shall be continuous and without any stoppage in the case of inevitable stoppage of the recording. The reason for the said stoppage shall be duly mentioned in the statement of recording officer. After a statement is recorded by videography, necessary number of copies in CD pen drive of the same shall be made. One copy shall be forwarded to the court along with the written statements. One of the investigation officer for the investigation officer to be kept in case diary. Further copies shall be made as per the number of accused for serving upon them. Step number 7, points to be kept in mind during copy exam making secondary evidence and issuance of section 65B Indian Evidence Certificate. Electronic devices which are used for recording, namely video camera, body worn camera, mobile phone, and those which are used for making copies, namely computer, laptop, shall be mentioned. Certifying that electronic devices such as video camera, body worn camera, mobile phone, and computer, laptop are operating properly and accuracy of its contents are assured. Identity of the audio video recording example, the file name of the video shall be mentioned in the certificate. As value of the file should be indicated. The court should also verify the value of the original files with the value of the copies prepared by the police. Whenever the date, the time stamp, அப்படியே டைரக்ஷன் நிறைய கூடியதுன்னா, நான் இந்த எதுக்கான்னு சொல்லிட்டு போறேன்னா, தயவு செய்து நான் சொல்லுகிற தீர்ப்புகளை எல்லாம் அவசியம் நீங்க படிச்சு பார்க்கணும்.
ஒரே ஒரு கேஸ் சொல்றேன் பாருங்க, எப்படி நீங்க கோர்ட்ல கேஸ் நடத்தணுங்கிறதுக்கு ஒரு தீர்ப்பு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்லணும். உங்கள்கிட்ட இப்போ ஒரே கேள்வி, இந்த அநேகமா சுரேஷ் டைம் ஆகுது. சுரேஷ் இப்ப நான் வந்து ஓரளவு முடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். சுரேஷ், ஒரே ஒரு கேள்வி இப்ப உங்க முன்னால் வைக்கிறேன். இந்த பாம்பாட்டி வித்த காமிக்கிறோம், இந்த இந்த அந்த மேல உள்ள பொம்மை ஏந்திரிக்க போகுதுன்னு சொல்றது மாதிரி நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒரு அற்புதமான தீர்ப்பை படிக்கிற சொல்லுங்க. 2023 ஒன் லா வீக்லி கிரிமினல் பேஜ் 47 கே சிவகுமார் vs ஸ்டேட் டிஎஸ்பி. இந்த கேஸ்ல நீங்க அவசியம் 306னா ஒரு சூசைடு நோட் உள்ள ஒரு 306. நீங்க நான் தம்பினா நிறைய பேர் வழக்கு நடத்திருப்பீங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க, படிச்சவங்க, அறிஞ்சவங்க. நான் இளம் தம்பிமார்களுக்கான ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப சூசைடு நோட்டை அந்த பொண்ணை எழுதிருது. இப்ப இந்த சூசைடு நோட்டை நம்ம கோர்ட்ல சப்போஸ் நீங்க ப்ராசிக்யூட்டரா இருக்கிறீங்க, நீங்க ப்ரூவ் பண்ணணும். அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அந்த பொண்ணு தான் அந்த சூசைடு நோட் எழுதிருச்சு. அந்த பொண்ணு ஏன்னா செத்து போயிடுது. இப்ப அந்த பொண்ணு தான் அந்த சூசைடு நோட் எழுதிருச்சு அப்படிங்கிறத நம்ம கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும். இந்த சூசைடு நோட்டை எப்படி ப்ரூவ் பண்ணுங்க? யாராவது ஒரு தம்பி சொல்லுங்க. யாராவது சூசைடு நோட்டுக்கு தயவு செய்து சொல்லுங்க. இப்ப நான் என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்குது, இந்த மாதிரி என்னுடைய சாவுக்கு காரணம் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வச்சு ப்ரூவ் பண்ணாம. கரெக்ட் ப்ரீவியஸ் 47 சார், 47 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இல்ல அது எப்படி ப்ரீவியஸ் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி நீங்க வச்சு ப்ரூவ் பண்ணுவீங்க? அதான் இல்ல நான் சார், அவங்க கேட்கறது. தெரிஞ்ச அந்த ஹேண்ட் ரைட்டிங் தெரிஞ்சவங்கள வச்சு அதை ப்ரூவ் பண்ணலாம் சார். இவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் தானே, அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களோட, உங்க அம்மா அப்பா அவங்களோட தான் காட்டி. கரெக்ட் தம்பி, கரெக்ட். உங்க பேர் தம்பி? யோகிருஷ்ணனா? சார் யோகிருஷ்ணன் சார். நீ மத்தவங்க யாரையுமே படிக்க விடுறது இல்லைங்கிற முடிவு பண்ணிடா தம்பி, சார் சரியா? அப்படிலாம் இல்ல சார். இப்ப பாருங்க தம்பி, இப்ப தம்பி யோகிருஷ்ணன் சொன்னது கரெக்ட். ஏன்னா அவர் செக்ரட்டரியேட்ல வேலை பார்க்குறாரு, படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காரு, எல்லா பரீட்சையும் எழுதிட்டு இருக்காரு. இப்ப ஜட்ஜ் ஆகி அடுத்து நம்ம யோகிருஷ்ணனுக்கு கும்பிடு போறது மாதிரி வந்துட போகுது. யோகிருஷ்ணன், நீ என் வாய் கருணாக்கு உன்ட்ட வந்து நான் கும்பிடு போறது மாதிரி வந்துட போகுது யோகிருஷ்ணன். இப்ப கண்டிப்பா சார், நானும் படுது சார். இப்ப 306ல என்னன்னா தம்பி, இந்த கேஸ் படிங்க தம்பி. இந்த கேஸ் எல்லா வக்கீலும் படிக்கணும். என்னன்னு வச்சுங்களேன், இந்த 306 இருக்கு, சூசைட் நோட் இருக்கு அப்படின்னா பயந்துட கூடாது. அட்மிசிபிலிட்டி வேற, ப்ரூவ் பண்றது வேற. புரியுங்களா உங்களுக்கு? அதாவது நம்ம ரொம்ப சட்டத்துல எவிடன்ஸ் ஆக்ட்ல உள்ள பூந்தோம்னா பூந்து விளையாடலாம். இப்ப லெட்டரை போட்டுருவாங்க. இந்த கேஸ்ல அட்மிட்டட், இந்த அட்மிட், இப்ப இது வந்து டிஸ்பியூட்டட். இப்ப இந்த லெட்டர் வந்து சூசைட் நோட்டு. இப்ப அந்த அம்மா எழுதுனதா ப்ராசிக்யூஷன்ல போடுற டாக்குமெண்ட் சாட்சிகள் மூலியமா இந்த அம்மாவோட கையெழுத்து தான், என் தங்கச்சி என் மகளோட கையெழுத்து தான், இந்த கையெழுத்து எனக்கு தெரியும்னு சொல்ற டாக்குமெண்ட், அது அட்மிட்டட் சிக்னேச்சர். இப்ப அட்மிட்டட் சிக்னேச்சரையும் நம்ம கேஸ்ல இருக்கிற டிஸ்பியூட்டட் சிக்னேச்சரையும் எக்ஸ்பர்ட்டை கொண்டு போய் வச்சு ரெண்டையும் டேலி பண்ணி, இது இந்த பெண்ணால எழுதப்பட்டதுதான், இந்த நோட்ல இருக்கிற அட்மிட்டட் சிக்னேச்சர்ல இருக்கிற கையெழுத்தும் அந்த டிஸ்பியூட்டட் சிக்னேச்சர் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். அவர் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணும். இதுதான் ப்ரூவ் பண்ற மெத்தட். இதுதான் நான் இது மாதிரி கேஸ் நடத்திருக்கேன். நான் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கேஸ், 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கேஸ் நடத்திருக்கேன். 306ல நடத்தினேன். ஏன்னா அந்த லெட்டரை வச்சே தான் அந்த கேஸை ஜெயிச்சேன். நான் இது மாதிரி பல வழக்குகள்ல பல லெட்டரை பார்க்குறேன். அந்த பல லெட்டர்கள்ல இன்னும் சொல்ல போனா சில பேர் ப்ராசிக்யூஷன்ல போட தெரியாம போட்டுருவான் லெட்டரை. நான் ஒரு கேஸ் ஒன்று நடத்திட்டு இருந்தேன். அதில் அந்த கேஸில் ஒரு லெட்டரே இருக்கு. என்னுடைய கணவர் மீது தயவு செய்து யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம். என்னுடைய கணவரை போல என்னுடைய கணவர் மிகவும் யோக்கியமானவர், என்னுடைய கணவர் நேர்மையானவர், அவருக்கு ஏதேனும் ஒன்றென்றால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, இப்படின்னு லெட்டர் இருக்கு. போலீஸ்காரன் அதி புத்திசாலி மேதாவியா நமக்கு என்ன பண்றதுன்னு பார்ப்பான், லெட்டர் உள்ள வச்சுருப்பான். சரிங்களா? இப்ப இந்த நான் சொல்ற இந்த கேஸ்ல, இப்ப நான் சொல்ற 2023 லா வீக்லி கிரிமினல் சொன்ன ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் ஐயா சொன்ன சிவகுமார் vs ஸ்டேட்டுங்கிற கேஸ்ல அந்த ஏற்கனவே சொன்ன சாட்சிகளால அந்த பொண்ணு தான் எழுதுனதுன்னு அந்த கையொப்பம் உறுதியூட்டம் செய்யப்படவில்லை. அந்த மாதிரி உறுதியூட்டம் செய்யப்படாத சந்தர்ப்பங்கள்ல எக்ஸ்பர்ட் வந்து இந்த லெட்டர் அந்த லெட்டர் ஒண்ணுங்கிறத கோர்ட் ஏத்துக்க முடியாது. ரொம்ப அதாவது இதெல்லாம் நீங்க படிச்ச நான் என்ன இதுல என்ன நிறைய விஷயம் இருக்கு. இதுல லெட்டரை படிச்சுட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவோம், சூசைட் நோட்டில் என்ன பண்ணுவாங்க,
நான் தற்கொலை செய்து கொள்கிறேன்னு எழுதுவாங்களா, நான் தற்கொலை செய்து கொண்டேன்னு எழுதுவாங்களா? சொல்லுங்க தம்பி யோகேசன். நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு எழுதுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி எனக்கு சுரேஷ் ரொம்ப ஜோலி கொடுக்குறாரு, என்ன பொழுதுனே கிளாஸ்ல எடுங்கிறாரு, இந்த யோகேசன் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றான், என்னால வாழ பிடிக்கல, அதனால நான் நைட்டு மருந்தை குடிச்சு அதோட சேர்த்து வச்சு அடிச்சு செத்து போறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறேன். சாவ போறேன்னு எழுதுவேனா, செத்து விட்டேன்னு எழுதுவேனா? சாக போறேன்னு எழுதுவீங்க சார். சாவ போறேன்னு எழுதுவேன். நான் சாவணும்னு நீ நினைக்கிற சார் சொன்னதுக்கு சார் சாமனா எப்படி சார். இதை கேட்டுங்க. இந்த கேஸ்ல என்ன எழுதிட்டு அந்த பொண்ணு, தற்கொலை செய்து கொண்டேன் அப்படின்னு எழுதிட்டு. சார் அதாவது சார், there is no evidence to link that these writings found in exhibit P19 and 20 taken for comparison was actually written to the deceased. No person who is acquainted with the handwriting and signature and the deceased examined as ascertained what was compared with the question or document. Exhibit B5 was the contemporaneous writing in the deceased. Past perfect tense, தற்கொலை செய்து கொண்டேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாத்தீங்களா, கேஸை விடுதலை பண்ணிட்டார் சார், கேஸை விடுதலை பண்ணிட்டார் சார், கேஸ் விடுதலை ஆயிடுச்சு சார். இப்ப அடுத்த ஒரு கேஸ் சொல்லுங்க சார். கே சவுந்தரராஜன் வர்சஸ் ஸ்டேட் 2023 ஒன் லா வீக்லி கிரிமினல், 2023 ஒன் லா வீக்லி கிரிமினல், பேஜ் 131. இப்ப உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன், மணி 8 முடிச்சிடறேன், சுரேஷ் கோச்சி வர. அதுவும் இன்னைக்கு தம்பி எல்லாம் 103 பேர் இது வரைக்கும் இருந்து என்னுடைய வகுப்பை தொய்வின்றி கொண்டு போயிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா என் கம்ப்யூட்டர் கடுமையாக கோளாறு பண்ணிட்டு, என் ஜூனியர்னா சேர்ந்து 1ஆம் தேதி எனக்கு என்ன கோளாறு பண்ணணும்னு விட்டு கொலையில விட்டு என் கம்ப்யூட்டர் இன்னைக்கு எடுத்து இப்போ நான் செல்லில் நடத்தி அப்புறம் பாதியில் வந்து இப்போ என் கம்ப்யூட்டர்லேருந்து உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு விட்டுருக்கிறேன். இரவு 8 நெருங்குகிற நேரம். எல்லாரும் 1ஆம் தேதி இன்னும் மிக மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் இருக்கிற நேரத்தில் கடைசி எண்ணற்ற தீர்ப்புகளை கையில் வச்சிருக்கிற இருந்தாலும் கடைசியாக இருக்கிற அந்த ஒரு தீர்ப்பை சொல்லி ஒரு 2 தீர்ப்பை மட்டும் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆசை கொஞ்சம் கூட எனக்கு. கே சவுந்தரராஜன் வர்சஸ் ஸ்டேட் டிஎஸ்பி திருநெல்வேலி 2023 ஒன் லா வீக்லி கிரிமினல், பேஜ் 131. இது எங்க திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த நீதியரசர் ஜி இளங்கோவன் ஐயா சொன்ன தீர்ப்பு. இது அவர் சொன்ன தீர்ப்பு நிறைய வச்சிருக்கிறேன், நிறைய. அவர் அந்த தீர்ப்பை பத்தி என்ன சொல்லணும்னு நேரம் இல்லை. இப்போ வந்து இவரோட தீர்ப்பு என்னன்னு வச்சுங்களேன். இப்போ ப்ராசிக்யூஷன்ல ஒரு விட்னஸ் போடுவாங்க, அந்த விட்னஸை ப்ராசிக்யூஷன்ல விசாரிக்க மாட்டாங்க. அந்த விட்னஸை ப்ராசிக்யூஷன்ல விசாரிக்கலன்னா நம்ம டிஃபென்ஸா விசாரிக்கலாம். இப்போ ப்ராசிக்யூஷன்ல போலீஸ் கேஸ்ல விசாரிக்கும் போது 161(3) ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இப்ப டிஃபென்ஸ்ல வந்து அவர் டிஃபென்ஸ் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் சொல்லிடுறாரு. இப்ப ப்ராசிக்யூட்டர் அந்த 161(3) ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சுட்டு கேள்வி கேட்க முடியுமா? 161(3) எடுத்து வச்சுட்டு நான் விட்னஸ் ஹாஸ்டல் பண்ணிட்டு இந்த கேள்வி கேட்கிறேன்னு கேள்வி கேட்க முடியுமா? விட்னஸ் பிலாங்ஸ் டு டிஃபென்ஸ் விட்னஸ். Prosecution not examine these witnesses. So the defense cited as a witness is related as a defense witness. Defense witness பொட்டியில் ஏறாரு, டிஃபென்ஸுக்கு ஆதரவா சாட்சி சொல்லிட்டாரு. இப்ப 161(3) எடுத்து வச்சுட்டு கேள்வி கேட்க முடியுமா? முடியாது சார். முடியாது சார். ஒன்ஸ் ப்ராசிக்யூஷன் அவங்க விட்னஸ் கராபரேஷன் அதர் திங்க்கு ப்ராசிக்யூஷன் விட்னஸ் அதனாலே பயன்படுத்த முடியாது. எப்படி டிஃபென்ஸ் விட்னஸ் அவர் எடுத்து வச்சு கேட்க முடியும்? தெரியுங்களா? நான் சொல்லலைங்க, சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. தயவு செய்து இந்த மாதிரி தீர்ப்புகளை எல்லாம் நிறைய படிங்க. அடுத்தது நான் ஒரே ஒரு பாருங்களேன், மணி 8 மணி ஆகிறதுனால ஒரு தீர்ப்பு மட்டும் சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தீர்ப்பு சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. 2023 ஒன் மெட்ராஸ் வெஹிக்கிள் நோட்ஸ் கிரிமினல், பேஜ் 33 ரத்னம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ரத்னம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இது என்ன கேஸ்னாங்க, பாவம் ஒரு அப்பா ஒரு 2 பேர் மேல திருநாட்டு லைஃப் ஆயிடுது. A1 அப்பீல் போறார். A1 filed an appeal before the Honorable High Court Madras. A2 அப்பீல் ஃபைல் பண்ணல. இப்ப அப்பீல் ஃபைல் பண்ணிருக்கிறது யாருன்னா A1 ஃபைல் பண்ணிருக்கிறார். A1 அப்பீல கன்சிடர் பண்ணும்போது ஜஸ்டிஸ் சுந்தரமோகன் ஐயா என்ன பண்றாங்க, A1 லைஃப்ல இருந்து விடுதலை பண்ணிட்டு A2 அப்பீல் ஃபைல் பண்ணலனாலும் A2 அப்பீல் ஃபைல் பண்ணலனாலும் அதே காரணங்களுக்காக அவரையும் விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பு சென்ட்ரல் ஜெயிலுக்கு போயிடும். என்னைக்கு தீர்ப்பு போகும்னா அந்த தீர்ப்பு போற தேதி வந்து 31/10/2019 தீர்ப்பு சொல்லுவாங்க. 14/7/2020 வரைக்கும் அந்த கைதியை விடுதலை பண்ணல, சென்னை அந்த சிறைச்சாலையில விடுதலை பண்ணல. பாவம் அந்த 2வது கைதி அப்பீல் போடலையா, அவருக்கு இந்த விவரம் தெரியாது. பிற்காலத்துல அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் வக்கீல்கள் மூலியமா விவரம் தெரிஞ்சோடனே அவர் கொண்டு போய் ஜெயிலில் 12ஆம் தேதி ஒரு மனு கொடுப்பாரு. இந்த மாதிரி எங்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்துருச்சு, அந்த தீர்ப்பின் பேர்ல நீங்க விடுதலை பண்ணோம்னா 2 நாள்ல 14ஆம் தேதி விடுதலை பண்ணுவோம். ஆக இந்த 31/10/2019 இருந்து
14/7/2020 வரைக்கும் அவர் சிறையில் இருந்த காலம் இல்லீகல் டிடென்ஷனா இல்லையா? நான் கேட்கவில்லை. மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி திபன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேட்டார். இந்த கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் சுந்தர் மோகன் அவர்கள் முன்னிலையில் மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி தீபன் அவர்கள் வைத்தார். இந்த மாதிரி அவர் 7 மாசம் உள்ள இருந்து இல்லீகல் டிடென்ஷன். ஆமா, இதுல என்னன்னா ஃபேரா அரசாங்கமே என்ன கவுண்டர் போட்டாங்கன்னா, சிறைத்துறையிலேருந்து அப்பியர் ஆன அந்த அதிகாரி என்ன கவுண்டர் போட்டாருன்னா, இது தப்பு. ஹவவர் நீங்க ஏற்றுன்னு தீர்ப்புல சொன்னதுனால உடனே ஜட்ஜி அந்த கன்சர்ன் போலீஸ் சூப்பரண்ட் சொன்னாங்க, அது தவறு, நான் அவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டேன். அவங்க மேல அவங்களோட அசிஸ்டன்ட் மேலனா நாங்க நடவடிக்கை துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்துட்டோம். அவங்க தீர்ப்பு ஒபே பண்ணிருக்கணும். ஏற்றுன்னு ஏற்று யாருன்னு அவங்க தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி கிளாரிஃபிகேஷன் ஹைகோர்ட்ல கேட்டிருக்கணும். இது மாதிரி அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சொல்லிட்டாங்க. சொல்லி இன்டீரியம் காம்பன்சேஷன் 3.5 லட்ச ரூபா போட்டாங்க. போட்டுட்டு அதுல நிறைய டைரக்ஷன் வந்திருக்கு. காலத்தினுடைய அருமைகிறது என்னால டைரக்ஷன்னா சொல்ல முடியல. நான் சொன்னா சுரேஷ் கோச்சுவார். 3.5 லட்ச ரூபாய் இன்டீரியம் காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. நிறைய டைரக்ஷன் சொன்னாங்க. அந்த டைரக்ஷன் அவசியம் எல்லாருமே படிங்க. எண்ணற்ற தீர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. நான் உங்களை எல்லாம் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறது என்னன்னா, நான் ஒண்ணுமே இல்லாத ஒரு ஏழை வீட்டுல இருந்து வந்தோம். இன்னும் சொல்ல போனா பெரிய ஆங்கிலத்துல ஒரு பெரிய சொற்பொழிவாற்றக்கூடிய அளவுக்கு தான் எங்களுடைய அறிவை வளர்த்துக்கல. ஆனால் அதே நேரத்தில் ஆங்கிலத்தில் படித்துக்கால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுடைய அறிவு சாதாரண இருந்துச்சு. நாங்க பொழுதுனையும் தீர்ப்புகளை படித்தோம். தீர்ப்புகள் மூலமாக வழக்கு எப்படி நடத்துவது என்பதை தெரிந்து கொண்டோம். அதனாலதான் முன்னாள் பேசிய அருண் சொன்னார், சாமிநாதன் சார் விழித்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் படித்துக் கொள்ளுன்னு சொல்லுவார். அது நான் சொன்ன வார்த்தை இல்லை, வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் சொன்ன வார்த்தை. அவரே வேறொரு இடத்துல இருந்தா அந்த வார்த்தையை எடுத்து கையாண்டதா சொன்னார். விழித்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் படித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்கிற வார்த்தை அவர் சொன்னதுதான். இப்ப நான் எதுக்கான உங்களை படிங்க படிங்க படிங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, படிப்பதனால் கிடைக்கிற மகிழ்ச்சி, நாம் தெரிந்து கொள்கிற அறிவு எல்லாவற்றையும் விட நமக்கு நம்ம அது வேற எந்த தொழிலுமே இல்லைங்க. நீதியரசர் தேவதாஸ் ஐயா சொல்லுவார், ஒரு டாக்டர் தப்பு பண்ணிட்டா அவன் ரூம்லேயே வச்சு ஆப்ரேட் பண்ணுவான், உள்ள பஞ்சே வச்சு தைச்சு விட்டுருவான். நான் ரூலிங் சென்ற வாரம் வகுப்புல சொல்லலாம்னு நினைச்சேன். மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் சொன்னேன் சென்ற வாரம் தீர்ப்புல. அது வெளியில தெரியாது. பஞ்சு வச்சு உள்ளார தைச்சது வெளியில தெரியாது. நாம ஒரு சபையில நின்று செய்யறது, நம்ம செய்யற தவறுகள் எல்லாம் தெரிஞ்சிடும். நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னு வச்சுங்களேன், இப்ப அதே மரண தண்டனை போஸ்கோவா இருக்கு, டெத் அண்ட் ரேப்பா இருக்கு, மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அவன் மேலதானங்க நாம பண்ற தப்புல மேல போடுவானே. அதனாலதான் என்ன சொல்றேன், நீங்க படியுங்கள், விழித்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் படித்துக் கொள்ளுங்கள். இப்ப நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்வது ஒன்று, இந்த மாதிரி புரட்சி பாதையில் கைத்துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதம் புத்தகங்கள் தான். தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று நேருவை கேட்டாங்க. நேரு சொன்னார், நான் புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்றார். என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு உறங்குகிறது என்றார் சிந்தனையாளர் பெர்ட்ரண்ட் ரசல். வேறு எந்த சுதந்திரம் வேண்டாம், சிறையில் புத்தக வாசிப்பை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றாராம் நெல்சன் மாண்டலே. பிறந்த நாளைக்கு என்ன வேண்டும் என்று மாவீரன் லெனினிடம் கேட்டாங்களாம். எனக்கு புத்தகங்கள் கொடுங்கள் அப்படின்னு அவர் சொன்னாராம். பல லட்சம் புத்தகங்கள் குவிந்தன. இன்று மாஸ்கோவில் இருக்கிற லெனின் நூலகம் பெரிய நூலகமா இருக்கிறது காரணம் என்னவென்றால் அந்த லெனின் கையில வந்த புத்தகங்கள் தான். இப்ப ஒருத்தர் குடும்பத்தை விட்டு வெளியேற்றி விட்டாங்க, இங்கர்சால் அப்படிங்கிற ஒரு அறிஞரை, ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னா சேர்ந்து துரத்தி விட்டாங்க. போயா நீ வீட்டுக்கு வேணா ஒண்ணு உருப்படாத இருக்கே அப்படின்ட்டு. அவர் நேரா போனார். எங்க திரும்பில போனார்? அவர் தேடி சென்ற இடம் நூலகம். ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போது வருகிற முன்பணத்தில் முதல் $100 புத்தகம் வாங்கி தருவாராம். யாரு? சிறந்த நகைச்சுவை நடிகரான சார்லி சாப்ளின். ஒரு குழந்தைகளுக்கு நீங்க பரிசு வாங்கி தரணும், ஒரு கல்யாணத்துக்கு போய் நீங்க பரிசு வாங்கி தரணும்னா இனி உங்க பொசிஷனை மாத்துங்க. இந்த அண்டானா வாங்கிட்டு போறது, குண்டானா வாங்கிட்டு போறது எல்லாம் மாத்திட்டு புத்தகங்களை வாங்கி தாருங்கள். இது ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி தரும் மிக சிறந்த பரிசு புத்தகம்தான் என்றார் வின்ஸ்டன் சர்ச்சில். இப்ப நீங்க நான் எதுக்கான்னு சொல்றேன்னா, பகத்சிங் தூக்கிலிடுவதற்கு 1 நிமிடத்துக்கு முன்பு வரை படித்துக் கொண்டிருந்தான், செத்தான். இன்னும் சொல்ல போனா நிறைய அறிஞர்கள் சிறையில புத்தகம் படித்துட்டு தான் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். அதனால படியுங்கள். நீங்க சின்ன பிள்ளைல என்னடா அப்பா அம்மா படிங்க, ஆசிரியர் படிங்கன்னாங்க. வகுப்புக்கு வந்தா சாமிநாதன் படிங்கன்னு சொல்றாருன்னு நினைக்காதீங்க.
நம்ம தொழில் தாங்க படிப்பதற்கு உரிய மரியாதை கிடைக்கிற தொழில். நம்ம தொழில் தான் நம்மை படிப்பதனால் உயர்த்துகிற தொழில். படித்ததனால் மற்ற எல்லாரோடையும் விட நாம் தலை சிறந்து நிற்கிறோம் என்று தலை நிமிர்ந்து புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம தலை நிமிர்ந்து நிற்கலாம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய என்னுடைய அன்பு தம்பி சுரேஷுக்கும், ஆரம்பத்தில் என்னை தோக்குவரையில் வாழ்த்து விட்டு சென்ற தம்பி பாலாஜிக்கும், விரைவில் எங்கள் எல்லாருடைய புண்ணியத்திலும் நீதிபதியாக இருக்கிற அருணுக்கும் நன்றி சொல்லி, பொறுமையா கேட்டவங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அண்ணே அவங்க நம்ம ராஜேந்திரன் சார் திருப்பூர் பழைய பார் பிரசிடென்ட் இருக்காங்கண்ணே. ராஜேந்திரன் சார் இருக்கீங்களா? பசங்கள்லாம் கொஞ்சம் கேளுங்க. பசங்கள்லாம் ஜனவரி 1 தானே, நான் கவிதை போட்டியே நடத்துகிறேன்னு சொன்னேன். நீங்க அந்த மாதிரி நடத்தல. நீங்க பொங்கல் டயத்துல நடத்திடுவோம். பொங்கல் டயத்துல ஒரு நடத்திக்கோண்ணே, ஷெடியூல் பண்ணிடுறேன். ராஜேந்திரன் சார் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் ராஜேந்திரன் சார், சொல்லுங்க சார். மகிழ்ச்சி சார். உங்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மறுபடியும் இரண்டாவது முறையாக இந்த ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பத்தி ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. இது உண்மையிலுமே ரொம்ப மிகவும் பயனுள்ளதா இருக்கு. ரீசெண்டா என்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ்ங்கிற பத்தி என்ன மாறுதல்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொல்லிட்டு வரீங்க. உண்மையாலுமே வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்ம எல்லாருமே நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் லாயர்ஸ், ஜூனியர்ஸ் எல்லாத்துக்குமே இது உபயோகமா இருக்குன்னு வச்சுங்களேன். குறிப்பா வழக்கு நடத்துறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகவும் உபயோகமான ஒரு சிறப்புரை இருக்கு. உங்களுக்கும் நிறுவன திரு சுரேஷ் அவர்களுக்கும், மேலும் பாலாஜி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காலத்தின் அருமை கருதி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி சார். சோபனா இருக்கீங்களாம்மா? ஃப்ரீயா இருக்கீங்களாம்மா? போன வருடம் ஏபிபிஆ தேர்வானாங்க. மாநிலத்திலேயே முதல் 3வது மதிப்பெண் பெற்று அட்டன் பண்றாங்க. அம்மா ஃப்ரீயா இருக்கீங்களாம்மா? ஏதாவது வாய்ப்பு இருக்கா பேசுறதுக்கு? டிராவல்ல இருக்கீங்களான்னு தெரியல, ஏன்னா திடீர்னு கூப்பிடுறதுனால. சோபனா ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். தலைமை செயலக ஊழியர் யோகிருஷ்ணன். யோகிருஷ்ணன் வாப்பா. தலைமை செயலக ஊழியர். Now he is recording the session, sir. ரைட். பிரியங்கா மேரேஜ் அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் முதல் நாளே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். இதுல இருந்து நாங்க ரொம்ப நாள் படிக்கணும்ன்றது இருக்கு சார். 2023 படிக்காத நீங்க சொல்லி தந்துட்டீங்க சார். 2024 நாங்க படிச்சு சொல்றோம் சார். நன்றி. வெரி குட். இதுதான் நாங்க எதிர்பார்க்கறது. எஸ் சார், கண்டிப்பா சார். நாங்க படிச்சு தன்னம்பிக்கையும் முயற்சியும் தான் நாங்க எதிர்பார்க்கறது. எஸ் சார், கண்டிப்பா சார். நன்றி. வேற யாரையும் பேச சொல்லுங்க சுரேஷ். வேற யாரும் பேசுறாங்க கேளுங்க சுரேஷ். தம்பிங்க வேற யாரும் பேசுறாங்க கேளுங்க. கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்க, புதுசா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்க யாரும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கம்மா. இது நல்லா யாரு சீனிவாச முருகேசன். வணக்கம்மா. வணக்கம் சார். நான் மன்னார்குடி JM1 APP பேசுறேன். போன வருடம் செலக்ட் ஆனவங்க. நன்றி. சொல்லுங்கம்மா. சார் கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். இப்பதான் நான் கேட்டேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்க எங்க அகாடமில ஒரு நாளைக்கு நாங்க என்ன ஸ்டூடெண்ட்ஸ் தான். உங்க பார்வையில நாங்க என்ன ஸ்டூடெண்ட்ஸ் தான். இல்ல, நீங்க ஒரு நாளைக்கு எங்களுக்கு கண்டிப்பா சார். நான் உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்றேன். ஒரு நாளைக்கு நீங்க எங்க அகாடமில கிளாஸ் ஒரு நாளைக்கு எடுத்து கிரிமினல் சைடுல எடுத்துக்கணும்மா. ஓகே சார். நான் வேற அகாடமிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். நான் கண்டிப்பா இந்த அகாடமில எடுக்கிறேன் சார். டிஜே இருக்காங்க. நன்றி மேடம். நன்றிமா. நன்றிமா. தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ. ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்ணீங்களேம்மா, நீங்க யாரும் இந்த கிளாஸை ஃபாலோ பண்ண முடியுதுங்களா? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கம்மா. இந்துமதி லைன்ல இருக்காரு, அவர் பேச சொல்லுங்க. சீனிவாச முருகேசன் கோட்டா சீனிவாச முருகேசனை பேச சொல்லுங்களேன். சீனிவாசன் சார் பதில் சொன்னார். அவர் சார் எந்த ஒரு முருகேசன்? சொல்லுங்க சார், பேசுங்க சார். முருகேசன் எந்த ஊரு தம்பி? எந்த ஊர் தம்பி? கட் ஆயிடுச்சுங்க சார். சரி வந்துட்டாரு. சொல்லுங்க சார். காஞ்சிபுரம் சார். பேர் நம்பி?
சார் ஸ்ரீனிவாசன் சார், காஞ்சிபுரம் சார். காஞ்சிபுரம் சொல்லுங்க சீனிவாசன். சார் கடைசியா நீங்க எடுத்த அந்த சத்யேந்தர் குமார் ஆன்டில் சிபிஐ அந்த ஜட்மெண்ட் பேஸ் பண்ணிட்டு நிறைய கோர்ட்ல அதை கோட் பண்ணி சில ரெமிடிஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு சார். அது அந்த பெயில் ரிலேட்டிங் மேட்டர் 41A நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டு. அவசியம் நீங்க சென்னையில எடுத்தோம்னு நினைக்கிறேன் நம்ம சத்யேந்தர் ஆண்டில், கரெக்டா? ஆமா சார். நன்றி. அதே போல உங்களுடைய கிளாஸஸ், சாரோட கிளாஸஸ் எல்லாம் ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன் சார். இன்னைக்கு முதல் நாள்ல உங்களோட கிளாஸஸ் வந்து மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் சார் எங்களுக்கெல்லாம். இந்த வருஷத்தை இனிதே நாங்க உங்களோட பிளெஸிங்கோட தூங்குறோம் சார், இந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு. ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி. ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. சார், நான் திருப்பூர்ல இருந்து சந்தேதாரணி பேசுறேங்க சார். சொல்லுங்க. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க சார். 1 இயரா எனக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஜாயின் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு இந்த இயரோட ஃபர்ஸ்ட் நாள் இதுல ஜாயின் பண்ணிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். இனிமேல் நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குங்க சார். ரொம்ப தேங்க்ஸுங்க சார். நன்றிமா. நன்றி. ஷாம் சந்தர் வாங்க. ஷியாம் சந்தர். ஓகே. ஆரம்பத்துல 8 o'clock ஒரு செஷன் இருக்குமான்னு நினைச்சாரு அவரு. நம்ம செஷன் லாங்கா போகும்னு தெரியல. சரிங்கண்ணா. ஓகே. பார்ட்டிசிபென்ட் ரொம்ப நன்றி. ஆனா ரொம்ப நன்றிண்ணா. அருமையான லெக்சர். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நன்றி.